பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சம்பந்த சரணாலய திருவிழியை வணங்கி நம்முடைய உரையை தொடங்குவோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக நம்முடைய குருகுல ஓதுவார் உமானந்திரி அவர்களுடைய விநாயகர் வணக்கம் குரு வணக்கத்தோடு தேவாரத்தை அது எப்படி திட்டமிட்டோம்னா அவங்க 7ஆம் திருமுறை நிறைவு பண்ணுறாங்க. அப்படியானால் 1ஆம் திருமுறையின் முதல் பதிகம், 3ஆம் திருமுறையின் நிறைவு பதிகம், அதுக்கு 4ஆம் திருமுறையின் முதல் பதிகம், 6ஆம் திருமுறையின் நிறைவு பதிகம், 7ஆம் திருமுறையின் முதல் பதிகம், அப்படித்தானே கவர் ஆகும். அந்த திட்டத்தில் இன்றைய பணியில் அவங்க தயாராக இருக்கிறாங்க. இந்த நிலையில் நம்முடைய குருகுல புலவர் நம்முடைய தமிழாசிரியர் அவர்கள் சொன்னது போல இந்த சாதனை நம்ம உலக சாதனைக்காகத்தான் இதை முதல் சாதனையாக எடுத்துருக்கிறோம். டீச்சர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நேரடியாக உலக சாதனைக்கு விண்ணப்பிச்சலாமாங்க. இப்போ இந்திய அளவில் சாதனையாளராக அவங்க வந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு அங்கீகரிச்சு சான்றிதழ் வந்தாச்சு. இந்திய அளவில் போற்றியோ நமச்சிவாய் சொல்லுங்க, போற்றியோ இந்திய அளவில் சாதனையாளராக அவங்க அங்கீகரிச்சுட்டாங்க. அடுத்து இந்த சாதனையை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன சாதனைக்கு போகணும்? உலக சாதனைக்கு நாங்கள் தேவாரம் நிறைவு பண்ணிட்டோம், அடுத்து திருவாசத்துக்கு வந்துட்டோம்னு இதை ஆட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். இது டீச்சருக்கு தான் நிறைய வேலை இருக்கும். ரோட்டி கிளப் மூலமாக தான் வெளியே போக முடியும். என்ன சொல்கிறீங்க? அதனால் எல்லாம் திருவருள் குருவருள் நடத்தும். நமக்கு இறைவனுடைய திருவருள் இருக்குது. சமயக்குறவர், சந்தான குறவர்கள், உயர்வந்த சந்தானம், சித்தர்களுடைய திருவருள்லாம் நமக்கு இருக்கிறது. அதோடு நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயுடைய முழு அருள் இருக்குது. அவருடைய நினைப்பு முழுவதும் எங்கே தான் இருக்குது? நம்ம குருகுலத்தின் மேல் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த சாதனையெல்லாம் நம்ம எளிதாக முன்னவரே முன்னின்றால் அறியாத பொருளவர் நம்ம கடந்துடலாம். என்ன அவருடைய விருதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இளம் வயதில் அதிக அளவில் ஆன்மீக பாடல் பாடியவர், அதிகபட்ச ஆன்மீக பாடல்களை பாடியவர் என்று சொல்லி உடுமலை. அதில் என்ன சிறப்புன்னா, இந்தியாவிலே இந்த பெயர் அந்த சாதன புத்தகத்தில் வந்துடும். உலகம் முழுவதும் இருக்கிறவங்களாம் அதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதில் எந்த ஊர் வருது? அதான் டீச்சர் சொன்னாங்க. அவங்க அதாவது நாம் அவங்களுக்கு பெருமை சேர்க்கறது போய் அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க, அது நம்ம ஊருக்கு எல்லாம் நம்முடைய குருகுலத்துக்கு பெருமை சேர்க்கிற ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். புரியுதான்? அது பெரிய விஷயம். அதுக்கு அவங்க டீச்சர் சொன்னது தான் முக்கிய காரணம். அதற்கு தேவையான திருவருள் வேண்டும், குருவருள் வேண்டும், மேலை தவம் வேண்டும். சும்மா திடீரென்றெல்லாம் இந்த சாதனை செய்ய முடியாது. ஒரு விஷயம் உண்மை. என்ன விஷயம்னா, இந்த கொரோனா காலம் முழுவதிலையும் எல்லோரும் வேலை செய்யணுங்கிறது உண்மை. ஆனால் ஒரு நாளாவது வேலை செய்யாங்கிறது உமானந்தினியும் நான் தான். அது உண்மை, யாரும் மறுக்கக்கூடாது. புரியுதா? ஏதோ ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய வேலையை என்ன செய்ய முடியும். உண்மையை பகிரங்கமாக பேசலாம், தப்பே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுருக்கலாம். யாரும் விடாமல் கூட இருந்திருப்பாங்களோ, செல்வி விடாமல் இருந்திருக்குதோ இல்லை. அதெல்லாம் எதுவுமே வெளிப்படையாக பேசுறது நல்லது. விடாமல் செஞ்சிருக்கிறாங்க, செல்வி விடவில்லை. அதை பார்த்தீங்கன்னா பெரிய சாதனை. அதாவது அதுக்கெல்லாம் ஒரு திருவருள் வேணும். என்ன சொல்றீங்க? அது பள்ளி வயதில் அதை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். அதை அங்கீகரித்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 2020 இசைக்க தொடங்கி அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2020 அவங்க 188 நாட்களில் 6620 தேவார பாடல்களை இசைத்திருக்கிறார்கள் என்று அந்த சாதனை புத்தகத்தில் அவர்களை பற்றிய தகவல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்காச்சு, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நமக்கு முறையாக வந்த பிறகு நாம் அதை இன்னும் நல்லா பார்க்கலாம். அதில் வந்திருக்கிறது. நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த ஆய்வு முடிவை செய்து அவங்க நம்மளுக்கு இந்த தகுதியை செஞ்சிருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்.
அதை கொடுத்திருக்கிறார்கள், நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை நாம் பகிர்ந்து கொண்டு, நான் டீச்சர் பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், இது தொடக்கம் தான் டீச்சர் அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். புரியுதா? இதை தொடக்கமாக வைத்துக்கொண்டு அடுத்து எங்கே போகணும்? உலக சாதனை ஈஸி. ஏன்னா நம்ம சிம்பிளாக யோசிப்போம், இந்தியா முழுவதும் பிஸ்னஸ் பண்ணுறது, உலக அளவில் பிஸ்னஸ் பண்ணுறது பெரிய விஷயமா உண்டா இல்லையா? இந்தியா முழுவதும் ஒரு கம்பெனி நடத்தி ஒருத்த பழகிட்டான்னா நிச்சயமாக ஒரு பிரான்ச்சை போட முடியும். அதே தான் நம்ம செய்ய போகிறோம். புரியுதா? நம்ம உடுமலைப்பேட்டையை விட்டு வெளியே வரலன்னா தான் கஷ்டம். எந்த லெவலில் வந்தாச்சு? நேஷனல் லெவல், இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல், அவ்வளோதான். புரியுதா? அது ரொம்ப எளிது. அது ரோட்டரி கிளப் மூலமாக போகும்போது அதை நம்ம செய்துடலாம். அது எதுக்காக நான் அதை அழுத்தி சொல்கிறேன்னா, அடுத்து நம்ம சாதிக்க வேண்டியது என்னங்கிறதுல தான் கவனம் இருக்கணும். புரியுதா? அதுக்காக அதை சொன்னேன். இந்த நேரத்தில் இந்த சாதனைகளை எல்லாம் அந்த உமானந்தினி அவருடைய சாதனைகளை பாராட்டி, நம்முடைய குருகுலத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, வரமே என்னதுன்னா அனுபவம் மிக்கவர்கள் நம்மகிட்ட நிறையா இருக்கிறாங்க. அதுதான் ஒரு குழு ஜெயிக்கணும்னா அந்த குழுவிடத்தில் யார் இருக்கணும்? நம்ம குழுவில் எல்லாருமே அனுபவமிக்கவர்கள். அனுபவமே இல்லாதவனா ஒருத்தனாக தான் இருந்தாலும் இருக்கும். புரியுதா? எல்லாருமே அனுபவிக்கவர்கள். ஒவ்வொரு துறையில் இருந்து அந்த துறையில் சாதனை பண்ணி, அதில் ஆசிரியர் துறையில் சாதனை பண்ணாங்க, மருத்துவத்துறை சாதனை பண்ணாங்க, கல்வித்துறையில், ஒவ்வொரு துறையில் எல்லாருமே மிக்கவர்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த வாழ்த்துக்கள் நமக்கு என்ன செய்யும்? நிறைய கிடைக்கும். நம்ம தமிழ் இலக்கியத்தில் படிக்கும்போது ஐம்பெருங்குழு, எண்பேராயிரம், அவங்கெல்லாம் சும்மா எல்லாரும் போட மாட்டாங்க. அனுபவம் உள்ளவங்க தான் அதுக்கு வர முடியும். அதே மாதிரி தான் நம்முடைய திருக்கூட்டத்தினுடைய வெற்றிக்கு நான் ஒரு காரணம் தான் சொல்லுவேன். என்னது? அதாவது இந்த அளவில் நமக்கு வெற்றினா அது அனுபவமிக்கவர்கள் நம்ம குழுவில் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள், வழிகாட்டுகிறார்கள். ஏதோ நம்ம ஒரு சரியான செயல் நடக்கணும்னா அதை உடனடியாக நெறிப்படுத்துகிறார்கள். அந்த அளவில் இப்போ நம்முடைய குருகுலத்தினுடைய பெரியவங்களை எல்லாம் வாழ்த்துறை சொல்லுமாறு அழைக்கிறோம். அந்த அறிவிப்புல பெரிய சிறப்பு என்னன்னா, இவர்கள் இதை இசைக்க திருக்கூட்டமாக எல்லோரும் நாள்தோறும் இசைத்திருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள் என்கிற செய்தி அதில் பதியப்பட்டது. அதையெல்லாம் அதில் நம்ம சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நாம சொல்லலாம். இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு முக்கண்ணி உடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி, ஈரோடு திருமுறை கழகம் தொண்டசீர் பரவார் திருவடிகள், சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள், ஆரூரடிகள் திருவடிகளே சரணம் சரணம், அருள்மிகு விநாயகர் பெருமான் திருவடிகளே சரணம், வெற்றிவேல் முருகனுக்கு அருள்கிறார். அன்பிற்கினை அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் முதலில் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது ஞான ஆசிரியரையும் நமது அம்மா திருமதி சரஸ்வனஸ்மி அம்மா அவர்களின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, இன்றைய நிகழ்ச்சியின் தொகுப்பு என்னன்னா, நாம் கொரோனா பீரியட்ல உமானந்தினி தொடர்ந்து இடைவிடாமல் சாதனை செய்திருக்கிறாங்க. அவங்க இளம் வயது சாதகர், அதனால அவங்களை எல்லாரும் பாராட்டினா அவங்க மேலும் அதை அவங்க செயலுக்கு அது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர் சொன்ன மாதிரி இந்த கொரோனா பீரியடை நல்லா முழுவதும் 100% முழுமையாக பயன்படுத்தி கொண்டவங்க உமானந்தினி. அதனால அவங்களை எல்லாரும் நம்ம பெரியோர்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஆசி வழங்கி அவங்க வழங்குறதுக்கு தான் இன்னைக்கு நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோம். அதனுடைய முதல் நிகழ்ச்சி அந்த இன்னைக்கு 7ஆம் திருமுறை இன்றையோடு நிறைவடைகிறது. அதன் பதிகம் பாடிட்டு அடுத்தது நாளை 8ஆம் திருமுறை அதனுடைய தொடக்க விழாவும். அதுதான் ஆசிரியருடைய வகுப்பே அப்படிதான். முடிச்சுட்டா அடுத்த செய்யுள் ஆரம்பிச்சுட்டு தான் அன்னைக்கு வகுப்பு முடியும். அதனால இன்னைக்கு 7ஆம் திருமுறை முடிச்சுட்டு 8ஆம் திருமுறையை தொடக்க விழா பண்ணிட்டு அப்புறம் சான்றோர்கள் எல்லாம் அன்னைக்கு ஏதோ ஒரு விருது வாங்கியிருக்காங்க. அந்த விருதை பற்றி ஐயா அனௌன்ஸ் பண்ணுவார். அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் சான்றோர்களும் மாற்றோர்களும் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு உமானந்தினிக்கு நாம் இன்னைக்கு விழாவை நிறைவு செய்யலாம்னு இருக்கிறோம். இந்த விழாவை ஆரூரடிகள் நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு அவருடைய திருவடிகளை வணங்கி தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். திருச்சிற்றம்பலம். தொண்டசீர் பரவார் திருவடிகளை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளை போற்றி, நம் ஆரூரடிகள் திருவடிகளை போற்றி போற்றி. இன்றைய நல்ல நாளில் ஆசிரியரின் நலநிலையத்தில் கூடியுள்ளோம். எதற்கு என்பது எல்லாருக்குமே தெரியும். எல்லா அடியார் கோட்டைகளிலும் சேர்த்து அமைந்துள்ளோம்.
இந்த தொண்டர் சீர்பரவாரின் குருகுலத்தின் சார்பாக உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்பதற்காக நான் இங்கு வந்துள்ளேன். நமது குழந்தை அருட்குழந்தை, சிவக்குழந்தை, தெய்வீக குழந்தை உமானந்தினியின் சாதனையை பாராட்டும்படி நாம் எல்லாரும் இங்கு வந்துள்ளோம். ஒவ்வொருவர் மனதிலும் அவளை பற்றிய ஒரு நல்ல உயர்வு ஏற்படட்டும். அவளை எல்லோரும் வாழ்த்துங்கள். எதிர்காலத்தில் உலகம் புகழ அந்த குழந்தை வாழ வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் கூடியுள்ளோம். இங்கு வந்துற்ற ஒவ்வொருவரையும் வருக 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 என்று வரவேற்று ஆசிரியரின் சார்பாகவும் குருகுலத்தின் சார்பாகவும் இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். நம் உமானந்தினியை பற்றி ஒரு சின்ன குருவிற்கு வணக்கம். போற்றுதற்குரிய அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று நம் குருகுல ஓதுவார் செல்வி சிவ உமானந்தினியின் சாதனை திருநாள். நம் குருகுலத்தின் ஞான பிள்ளை, குணக்குன்று, நல்ல பண்பாளர்கள் சிவ பாலகிருஷ்ணன், திருமதி சிவ கண்ணம்மா ஆகியோரின் தவ புதல்வி. தமிழ் மந்திரங்களாம் நால்வர் பாடிய திருமுறைகளில் மூவர் முதலிகளின் தேவார பாடல்களை முழுமையும் குறுகிய காலத்தில் பன்னிசையுடன் பாடி சாதனை படைத்துள்ளார். தொண்டர் சீர்பரவுவார் என்ற சிவத்தொண்டரின் பெயரால் விளங்கும் இந்த புனித கல்வி அறநிலையத்தில் 600 அடிகளால் கல்வி தந்து வளர்க்கப்பட்ட சிவக்குழந்தை உமானந்தினி. அவளது வளர்ச்சி நமக்கெல்லாம் பெருமை. குழந்தையாக இருந்தாலும் குணக்குன்றாய் நின்று கோவிலென்ன மனத்தில் இறைவனை குடிகொள்ள செய்த ஞானமிகு குழந்தைக்கு என் மனமறிந்த ஆசி கலந்த நல்வாழ்த்துக்கள். அறிவான நற்குணத்தந்தை பாலகிருஷ்ணன், ஆழ்ந்த நோக்குடைய நற்றார் கண்ணம்மா, செறிவான அறிவுடன் விளங்கும் நீ சிவனார் எமக்கு தந்த நற்கொடைதான். பல பிறவி நீ செய்திட்ட பலன்மிகு நற்பயனால் உமானந்தினி, பல பிறவி நீ செய்திட்ட பலன்மிகு பலனால் குருவருளும் திருவள்ளுவரும் குறைவில்லாது எய்திவிட்டார். சமய குறவர்கள் போற்ற, சொந்தான குறவர்கள் வாழ்த்த, இறையருள் தாங்கி நிற்கும் இனிய அடியார்களும் வாழ்த்த, குரு அவர்கள் ஆசி வழங்க திருவருள் அடைந்து வாழ வேண்டும். திருமுறைகள் எல்லாம் தீந்தமிழ் பண்களாய் பாடி ஒரு மாபெரும் புரட்சி செய்த நீ ஒரு தெய்வீக குழந்தையே. நீ சிவனாரின் இனிய சொத்து, செந்தமிழ் தந்த அசல் வித்து. நீ சிவனாரின் இனிய சொத்து, செந்தமிழ் தந்த அசல் வித்து. குருகுல அடியார்க்கெல்லாம் கோபுரமாய் பெருமை செய்தாய். இந்த குருகுல அடியார்களுக்கு எல்லாருக்குமே நீ கோபுரமாய் பெருமை செய்து விட்டாய். குருவருளால் கோடி கோடி மேன்மை வரட்டும். திருவருளால் தேசம் புகழ் பரவட்டும். நிறை அருளால் நீ நிலத்தில் பெருமை சேர்க்கட்டும். நித்தம் ஒரு விருது என்றும் உன் வாழ்வில் வந்து உயரட்டும். நித்தம் ஒரு விருது உன் வாழ்வில் வந்து உயரட்டும். ஏற்றமிக ஆன்மீக கல்வி தன்னை இசைவாக அளித்த நம் குருநாதர் வாழ்க. இந்த ஏற்றமிகு ஆன்மீக கல்வி தன்னை இசைவாக உனக்களித்த நம் குருநாதர் வாழ்க. குருவருளும் திருவருளும் குறைவின்றி பெற்று குலவிளக்கே அறச்செல்வி நிறைவாய் வாழ்க. குருவருளும் திருவருளும் குறைவின்றி பெற்று குலவிளக்கே அறச்செல்வி நீ நிறைவாய் வாழ்க. நீள் புகழும் நன்மைகளும் நித்தம் வளர நீண்ட நாள் பெருமையோடு வாழ வேண்டும். நீள் புகழும் நன்மைகளும் நித்தம் வளர நீண்ட நாள் பெருமையோடு வாழ வேண்டும். வாழ்கவே வாழ்க என வாயார வாழ்த்தி, வளர்கவே வளர்கவென மனதார துதித்து, ஐம்பூதமும் ஆண்டவனும் ஒருங்கே வாழ்த்த அருமைசால் கண்ணி நீ புகழுடன் வாழ்க. அருமைசால் கண்ணி நீ புகழுடன் வாழ்க. மன நிறைவுடனும் ஆசியுடனும் மிக பெருமையுடனும் வாழ்த்தும் கமலம் சுப்பிரமணியம் முழுமை. நன்றி. இது ஒரு குருகுல வாழ்க்கை.
நம்மளோட ரொம்ப சின்ன பொண்ணு ஒன்று எவ்வளோ பெரிய திடீர்னு உடற்பயிற்சி கொண்டு போய் நேஷனல் லெவலில் இணைச்சிட்டாங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. இதுக்கு எப்படி இது பண்ணால் என்ன குரு நம்மளுக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் இது கிடைக்காது. நம்ம எத்தனையோ வருஷம் 10 வருஷம் நம்ம வீட்டுக்கு பாடிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த வீதி கூட தெரியாது நம்ம பாடுற லட்சணம். அப்படி இருக்கும்போது நேஷனல் லெவலில் அவன் ஃபேமஸ் ஆகிட்டான்னா அது எனக்கு கேட்டால் 8ஆம் வகுப்பு தான் முன்சீட்டவன் தான். நான் எனக்கு அதை ரொம்ப ஷுவராக ஒரு நடமாட்டம் எக்ஸாம்பிளாகவே எனக்கு தெரியுதா. இப்போ வந்து அவள் எப்படி இதுக்குள்ள நுழைஞ்சா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? எப்படி இந்த காலத்தில் வந்து எல்லாரும் வந்து சீக்கிரம் போட்டு டிவியில் நடக்குது, சினிமா பாடி உடனே லட்சமாக வீடுகள்லாம் கிடைக்குது. அப்படிங்கும்போது அவள் எப்படி இது கூட நுழைஞ்சா அதை விட்டுட்டு போகும்போது அது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இந்த கடத்தூர் கோயில் எல்லாருக்கும் கும்பாபிஷேகம் நடந்து தெரியும். அந்த கும்பாபிஷேகத்தோட அந்த மண்டல பூஜை நிறைவுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ நானும் டாக்டர் மேலாவும் பெரிய பிரமாதமாக சிங்சாலாம் எடுத்து தாளெல்லாம் எடுத்துட்டு தேவார பாடலாம் எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து எல்லா பாட்டையும் பாடிடலாம் அப்படின்னு சொல்லி போனால் கருவறை கூட ஒரே கூட்டம் எப்படி நாங்கள் பாடுறது. அப்போ வந்து பேக் அடித்தோம், இவ்வளோ கொடுத்து நம்ம பார்க்க முடியாது, நம்ம எல்லாம் வெளியே வந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு எல்லோரும் மட்டும் பாடலாம் அப்படின்னு அப்படி ரொம்ப வருத்தத்தோடு வெளியே வந்தோம். ஐயோ பெருமாள் நம்ம பாட்டை பாட முடியாது போச்சேன்னு வந்தால் திடீர்னு ஒரு பாட்டு கேட்குது. உள்ள வந்து ஒரு பையனும் ஒரு சின்ன பொண்ணும் ஒரு சின்ன பையனும் சுற்றுனை ஏரியான்னு ஆரம்பிக்கிறாங்க. கணின்னு ஒரு குரல். ஆனால் அவங்க பாடின பாட்டுக்கும் அந்த பண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் நல்லா பாடுறாங்க. அது ஏதோ சினிமா பாடுறாங்க தான் அவங்க பாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் உடனே நாங்கள் வந்த வேலையை விட்டுட்டு புக்கு அதெல்லாம் அங்கே போட்டுட்டு இங்கே பஸ்ஸு பணம் எல்லாத்தையும் போட்டு 2 பேரும் அதுக்குள்ளே ஓடுறோம். கருவறை நோக்கி ஓடுறோம் 2 பேரும். நான் இப்படி பாடுறாங்க தலைமை போனால் இது ஒரு 2 ஒரு சின்ன பாடிட்டு இருக்கேன். அப்படியே அசந்து போய் நிறுத்தோம். நல்லா பிழைதான் பாடுறாங்க. தமிழ் நல்லா வந்தவங்களுக்கு ஒன்றைக்கு வந்து கொஞ்சம் அவங்க வந்து நாசுக்காக கொஞ்சம் வேலை பண்ணால் அருமையாக வருவாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து அவங்க அம்மா யார் அப்பா யாருக்கு என்ன அவங்க பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. எங்களுக்கு அது கொஞ்சம் நம்ம பார்த்ததே இருந்தானே. அப்போ என்ன வேணும் அவங்க நாங்களும் தேவாரம்லாம் கற்றுக்கலாம் நம்ம ஆசையாக தாங்க இருக்குது. ஆனால் எங்கே கற்றுக்கணும்னு தெரியல. இந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் நடத்துகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி சும்மா அதான் இவங்க எங்கே வர போகிறாங்கன்னு எனக்கு அப்போயே நம்பிக்கையே இல்லை. இவங்க பிள்ளைங்க படிப்பு பார்ப்பாங்க. இந்த காலத்தில் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பேரண்ட்ஸு. இவங்க கூட எங்கே போனாலும் பணத்தை வேற கட்ட சொல்கிறோம். இவங்க எங்கே கட்ட போகிறாங்க எங்களுக்கு 2 பேருமே நம்பிக்கை இல்லை. சரி வந்துட்டோம். வந்து நாங்கள் அதை மறந்துட்டோம். அந்த நிகழ்ச்சியே எங்களுக்கு போயிடுச்சு விட்டு. அடுத்த பேட்ச் தொடங்கும்போது கொண்டு அப்ளிகேஷன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் சேர்ந்துக்கிறோம். அப்போ தான் ஞாபகமே வந்து அடனா நம்ம இவங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகளும் சேர்த்தாச்சு. அவங்க பேரண்ட்ஸும் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அப்பா அம்மாவும் சேர்த்தாங்க. அது ஹோல் ஃபேமிலியே சேர்ந்துச்சு. அதான் ஞாபகமே எதுவும் தெரியாது. பட் எனக்குலாம் போய் படிச்சுன்னு ஞாபகம் இருக்கேன். அப்போ தான் முதல் தேவார திருவாசகத்தில் முதலே படிச்சிருந்தாலுமே அந்த ப்ராப்பர் சேனல் தான் எல்லாமே போகணும் இருக்கும்போது அது விளையாட்டு நுழைஞ்சப்பட்டால் அதுக்கு வந்து பெருமாள் வந்து காய் நிலத்துறாரு. இப்படி அன்னைக்கு வர சொல்லி நாங்கள் 2 பேரும் 2 பேருமே கொஞ்சம் பிஸியாக இருந்த நேரம் அது 2 பேரும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது தெரிஞ்சுருந்தா கூட 2 பேரும் வந்துருக்க மாட்டோம். அப்புறம் அங்கே வந்து இந்த கூட்டத்தை பார்த்து வேலை இவங்க பார்த்துக்க சொல்லி காலையில் போயிருந்தால் அதை மிஸ் பண்ணி போட்டேன். கரெக்டாக நாங்கள் வெளியே இவங்க கூட போகிறாங்க. அதை கேட்காம வந்து நாங்கள் எங்கேயும் போயிருப்போம். பறந்து வீட்டுக்கு போகிறவங்க போயிருப்போம். அதெல்லாம் அப்படி இப்படி செக்கப் பண்ணுறது கடவுள் தான். இது வேற ஒன்றுமே இல்லை. அப்படி தான் வந்து இது கூட நுழைஞ்சு. ஆனால் எத்தனை பிள்ளைங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை முதல் கிளாஸ்லேருந்தே வந்தாங்க. முதல் கிளாஸில் 10 குழந்தைங்களுக்கு தான் டாக்டர் ஸ்பான்சர் பண்ணுறாரு ஃப்ரீயா. அப்படியும் அவங்க யாருமே மேலே வரல. அவங்கெல்லாம் அந்த பரிச்சை கைத்தாலும் வரவே மாட்டாங்க. இத்தனை இதுதான் படிச்சிருந்தாங்க. முழு பரிச்சைங்க போயிட்டு வரவே மாட்டாங்க. அப்படின்னும் இவர் தான் கடைசி வரைக்கும் 10th எல்லாத்துலேயும் வந்தாங்க. கடைசி வரைக்கும் வந்து அதாவது லீடிங் வந்தேன். அது ரொம்ப எத்தனையோ பார்த்துட்டா ஒருத்தரோட பார்த்தா எல்லா ஒரு வருஷம் நல்ல பேர் வாங்கிட்டா. அப்படின்னும் நம்ம என்ன சொல்ல முடியும். இது வந்து கடவுளா அவருடைய பேரண்ட்ஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் தான் இந்த குழந்தைன்னு தான் நான் சொல்லுவேன் என்று கூறி முறை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உமானந்தினி பற்றி சொல்லணும்னா 65வது நாயன்மாரா வரணும்னு என்னுடைய எண்ணம். புரியுதா? 64 கிருபானந்தவாதி. நீ 64 கட்டாயம் வருவேன். நாங்களாம் போயிடுவோம், நீ இருப்ப. புரியுதா? அந்த அளவுக்கு நீ பாடுபடணும். சைவத்தை நிலைநாட்டணும். அதுதான் என்னுடைய ஆசை. எங்கள் வீட்டுக்கிட்ட தான் வீடு. இவன் போகிறப்பவே சவுண்டு கோயிலுக்கு போகிறப்ப வரப்பெல்லாம் வீட்டில் மாடியில் பாடிட்டு இருப்பான். நம்ம உடுமலைப்பேட்டைக்கு ஒரு பெரிய பெருமை. அது இல்லாமல் நம்ம ஆசிரியருடைய மாணவர் அம்மா சொன்ன மாதிரி கடத்தூர் ஈஸ்வரன் தானே இருக்கும் வழிகாட்டியிருக்கார். 2வது வேணால் எங்களுடைய ஆன்மீக பேரன். சின்னதுலேயே போட்டியில் அவள் தான் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் அவள் தான் ஃபஸ்ட்டு.
இன்னைக்கு வரைக்கும் ஆன்மீக பேரவை பேச்சு போட்டி பாட்டு போட்டியில் ப்ரைஸ் வாங்கிடுவான். அதுவும் ஒரு டானிக் உனக்கு. இன்னும் மேன்மேலும் உயர்ந்து டீச்சர் செந்தில் பிடிச்சிக்கோ. உலக அளவில் பெரிய சாதனையை படித்து கின்னஸ் ரெக்கார்டில் நீ வரணுங்கிறது எங்களுடைய பெரியவங்க ஆசிரியர்களுடைய எல்லாருடைய ஆசையும். நீ மேன்மேலும் உயர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடியார் பெருமக்களுக்கும் ஆரூர் அடிகர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த உமானந்தினி பாடுறது என்னன்னா, என் பிள்ளையே எனக்கு பாடுற மாதிரி. அவள் பாடும்போது எனக்கு அப்படி ஒரு பெருமையா இருக்கு. அப்படி அங்கே பாடுனா இங்கே பாடுனா, அப்புறம் இதுக்கெல்லாம் இது பாராட்டுகள்லாம் கிடைச்சதுன்னா அவங்க அப்பாலாம் சொல்லுவாங்க, இப்படி பாராட்டு முடிச்சுங்க, அவள் பேர் இதில் இந்த புஸ்தகத்துல தான் வந்திருக்குது அப்படின்னு. அப்போவே நான் சொல்லுவேன், என் பிள்ளை என் பேட்டி பாடுற மாதிரி எனக்கு பெருமை கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அவன் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து உலக சாதனை படைக்க வேணும், அவளோட சேர்ந்து நம்ம பேர்களும் வர வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. வாழ்க வளமுடன். தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரவதக் கடலே போற்றி, காவால் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தெளிவோய் விரும்பி திருவேலை ஆண்டன், தெளிவோய் விரும்பி திருநாமம் சொற்கள், தெளிவோய் விரும்பி திருவார்த்தை ஏற்றல், தெளிவோய் விரும்பி சிந்தித்தலானே தந்தையாயாவான் சார்வதிங்காவான் அந்தமிழாய் நமக்காவும் எந்தவே சாணாகவும் சரணாகவும் அருட்கோணாகவும் கொண்ட சீர்பரவன் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சம்பந்தர் சரணம் திருவடிகளே சரணம் சரணம். ஆறுவரின் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். இன்று திருவருளாலும் குருவராலும் ஒரு நேற்று பாடம் நடத்தும் நாயகி நாயகன் ஐயாடிக்க சொல்லுவார். சிவபெருமான் நாயகன், ஆன்மாக்கள் நாயகி, சம்பந்தன் நாயகன், நாயகி மணமகள் சொல்லுவாங்க. இப்போ நம்ம மாறி சொல்லிட்டு இருக்கிறோம். நாயகி நாயகன் ஆகிட்டாங்க, நம்ம நாயகி ஆகிட்டோம். அதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஏன்னா ஹீரோ என்பது நாயகன் தானே. பெண்ணாக இருந்தாலும் இந்த இதில் ஹீரோ அவங்க தான் ஆகிட்டாங்க. அந்த பெருமை. மேலும் இவங்க 5 வருஷம் முன்னாடியே எங்களை தொடர்பு உண்டு. அப்போ இவங்களுடைய பணிவு, அந்த அன்பு, பேசுகிற துணி, அந்த ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதை தனி ஸ்டைலாக உருவாக்குவாங்க. இப்போ இன்றைக்கே பாடம் சொல்லும்போது சிற்றம்பலம் சொல்லும்போது ஒரு ஸ்டைலாக சொல்லுவாங்க. அப்புறம் ஆர்வடிகள் போட்டி அந்த சொல்லும்போது யாருக்கும் அந்த ஸ்டைல் வராது, அது மாதிரி சொல்லுவாங்க. அது பேசும்போது அதெல்லாம் ஒரு சிறப்பு. இப்போ 63 மூலமாக அவளுக்கு பாராட்டு வந்தது. சுசீந்தர் நிகழ்ச்சி நடத்தும் போதே அவங்கள பாராட்டினாங்க. புலவர் ஆசிரியர்லாம் இவன் பெரிய உலக சாதனை அப்பவே சொன்னாங்க. அவர் நாராயணைய சொன்னார் அப்பவே. அதெல்லாம் பெரிய மாற்று ஐயா சொன்னார்வா ஒரு என் பெரும் பேராயம் அதெல்லாம் ஒரு அது மாதிரி திருக்கோட்டை என்பது ஐயா சொன்ன அனுபவம் உள்ளவங்க தான். யாருமே வெளியே டக்குன்னு வந்து இறங்கலை. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தொடர்புள்ளவங்க தான் இதெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை நல்லா இருக்குனாலும் அதே பெரிய ஹைலைட். அது மாதிரி பெரியவங்க தொடர்பு. அப்புறம் சென்னையில் சத்குரு ஓதுவார் மூர்த்திகள் அவங்க நேரடியாக வாழ்த்து, இதெல்லாம் பெரும் பேர். அவங்க நம்ம இருக்கிறோம். இப்போ என்னென்னா அடிக்கடி பெரியவங்க சொல்லுவாங்க, நான் எம்ஜிஆர் காலத்தில் வாழ்ந்தேன், காந்தி காலத்தில் வாழ்ந்தேன். அதே மாதிரி இப்போ என்ன சொன்னேன், உமானந்தி காலத்தில் நான் வாழ்கிறோம், பெருமை. ஆமாம், அது பெருமை. இப்போ உமான சாதனை ஐயா நானும் இருக்கிறேன் ஐயா, நானும் இருக்கிறேன் ஐயா அப்போ நானும் சொல்லிக்கலாம் அல்லவா. உமானந்தி எங்கோட இருந்தாங்க, உமானந்தி நானும் இருந்தேன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பெருமை. அப்படியே பெருமை இருக்கோட இருப்பது ஒரு ஐயாவோட இருப்பது பெருமை நம்மளுக்கு. இப்போ வெளியில வச்சுக்க நம்மளுக்கு இந்த பெருமை கிடைக்காது. உடல் சாதாரண மனிதனாக 8 மாதம் இருந்திருப்போம், இல்லை கீழாகி போயிருப்போம். இப்போ ஐயாவோட இருந்தாட்டே எல்லாரும் வளர்ந்துருக்கோம். யாருமே ஐயா சொன்ன மாதிரி உமானந்தின் சாதனை 100 பண்ண இருந்தால் 80 கொள்ளுவேன், 40 கொண்டு கொள்ளுவான். 0 பண்ண உள்ளதான் இருந்திருப்போம். அடிக்கடி நான் சொல்றது உண்டு மாணவர்கிட்ட, பாஸ் மார்க் ஃபெயிலான மார்க்கான உள்ள இருந்தால் தான் பாஸ் 0 மார்க் வாங்க முடியும். ஐயாவுக்கு வர மாணவன் படிக்கிறேன், பரீட்சை எழுதுறேன், பேப்பர் கொடுப்பாரு, 0 மார்க் வாங்குறது அதுக்கும் தகுதி வேணும். அது மாதிரி எங்களுக்கு தகுதி இருக்குன்னு நான் சொல்றேன். 0 மார்க் தகுதி இருக்கு, நீ 100 மார்க் வாங்க.
அது மாதிரி பெரிய விஷயம். அப்படி சாதனை போது திருமுறைகள் பாடும்போதெல்லாம் நிறைவனும் போது சிறிய விஷயங்கள். ஆனால் அடியனுக்கு வினையின் காரணமாக முழுமையாக வர முடியலும் கூட இல்லை. மற்றவர்கள் திருக்கூட்டத்தெல்லாம் முழுமை இதுவரைக்கும் பாடிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு 3 மாதம் தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு உடல்நிலை காரணம் சூழல் காரணமாக முழுமையாக வர முடியல. ஐயா சொன்ன மாதிரி 2 பேர் சாதனை படுத்திருக்கிறீங்க. ஐயாவை சாதனை படுத்தி நீங்கள் சாதனை படிக்கிறீங்க. உனக்கு சாதனை ஈக்குவலாக ஐயா மேலே பண்ணிக்கிறாரு. ஆனால் வெளி கொண்டதுக்கு யாரும் இல்லை. நீ என்ன சாதனை அதே மாதிரி ஐயா உலக சாதனை சாதிக்கிறதுங்கிறது அதுவே நமக்கு ஒரு இதுதான். ஐயாவும் பேர் வரணும். ஐயாவும் சாதனை பண்ணிக்க மாதிரி இப்போ பாடம் பண்ணுறதுக்கு சிரமங்கிறார், கை வலி கால் வலி. ஆனாலும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அவர் நமக்காக உழைக்கிறார். உமானந்தனுக்கு ஸ்பெஷலாக உழைக்கிறாரு. இப்போ நான் படுத்து கூட பாட்டு கேட்டுக்கலாம், நீ பயிற்சி பண்ணணும். ஐயா அப்படித்தான் ஒரு குறிப்பு எழுதுறத நான் என்ன சாப்பிட்டு கூட உரையை கேட்டுருக்கலாம், எழுதாம விடலாம், யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் ஐயா அப்படி இல்லவே, குறிப்பெல்லாம் கரெக்டாக எழுதணும், கரெக்டாக சொல்லணும். அதெல்லாம் சிரமம் அல்லவா? அதே மாதிரி நீயும் பயிற்சி பண்ணது பாட முடியும். ஏன்னா பண்ண முடியாதுல்ல. அப்போ நிறைய பண்ணிக்கிறீங்க. பெரிய ஆசி, நம்ம கூட்டத்தார் ஆசி, நம்ம திருஞான சம்பந்த பெருமானோட ஆசி, நாவுக்கரசு பெருமானுடைய ஆசி, சுந்தரர் ஆசி, அடுத்த இந்த 27 ஆசிரியர்கள் ஆணி உனக்கு நிறைய இருக்குது. அந்த 20 ஆசிரியரும் உன்னில் இருக்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கெல்லாம் சம்பந்த பெருமானை பார்த்ததில்லை, சுந்தரரை பார்த்ததில்லை, மாணிக்க வாசகர் அவங்களே உன்மூலமாக பார்க்குற பெருமை எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குது. என்ன அந்த பெரும்பேர் எங்களுக்கெல்லாம். ஏன்னா ஐயா அம்மா சொன்ன மாதிரி மேலை தவம் சொல்லுவாங்கல்ல, ஐயடிக்கிற 8ஆம் வகுப்பா 9, 10, 11 இப்படி இருக்காங்க. 12 வகுப்பு நாங்கள் இருக்கிறோம். இப்படின்னா நீங்கள் இருக்கிறீங்களா, உங்க பின்னாடி இருக்கும்போது செம்மலோட நீ முன்னாடி போயிட்டு இருக்கிற, உங்களோட வந்துட்டு இருக்கிற. சுந்தர் சொன்ன மாதிரி, ஞாபகம் சொன்ன மாதிரி, புகுவார் பின் புகுவேன் சொல்லுவார்களவா, நீ புகுகிறாய் பின்னாடி நாங்கள் அட்லீஸ்ட் கேட்லேயே இருந்து போதுவா, முன்னாடி சும்மா இருந்து பாடிட்டு இருக்கிறாங்க, நீ தெரிஞ்சு கொண்டு அப்படின்னு எங்களுக்கு பெருமை தானே. அது மாதிரி நாங்கள் திருக்கூட்டத்தில் இருக்கிறதால எங்களுக்கு இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். நாங்கள் எதுவுமே பண்ணலை, ஒரு சாதனை நாங்கள் பண்ணலை, இருக்கிற பெருமை அல்லவா. அது மாதிரி இங்கே திருக்கூட்டத்தால் பெரிய சாதனை படைத்தவர்கள் அவங்களோடு இருக்கிறாங்க. அந்த திருக்கூட்டத்தில் இருக்கிற பெருமை சேரும்போது எங்களுக்கும் சிறு துளியாவது எங்களுக்கும், அதை புள்ளியை சொல்லுவோமே, உங்கள் இன்டர்நேஷனலில் பாராட்டு எழுதும்போது ஒரு புள்ளி வைப்பாங்க அல்லவா, அந்த புள்ளியாக நாங்கள் இருப்போம் அல்லவா. அப்படி நினைச்சு உன்னை வாழ்த்துகிறோம். அந்த வாழ்த்துகிறோம். அதுக்கு ஞானம் வேண்டும் சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த ஞானம் இல்லை, வயது அறிவு வேணும் அல்லவா. அந்த ஞானம் உடைய ஆசிரியர் வாழ்த்திருக்கிறாரு. ஞானகுரு வாழ்த்துவார், தொண்டு சேர்ப்பு வருவார், நிச்சயமாக வாழ்த்துவார். இப்போ ஈரோடு நம்ம விஸ்வநாத் ஐயா அவருடைய ஆசையும் நிறைய கிடைச்சிருக்கு உனக்கு. அப்புறம் இந்த சரவணன் சென்னை பழனி மாநாடு சித்தாந்தத்தில் அதில் நிறைய வாழ்த்து உனக்கு கிடைச்சிருக்கு. அப்படி உலகம் இப்படியே படிப்படிகள் கடந்து வரும்போது இதெல்லாம் ஒரு படி. இப்போ நிறைய சொல்லும் கூட எனக்கு தோணலை, இது ஒரு படி. அதாவது 10 படி ஏறிக்கிறார், இன்னும் மேலே 100 படி இருக்கு. அதற்கு படி நம்ம சறுக்காம இருக்கிறதுக்கு இதெல்லாம் என்கரேஜிங். இதெல்லாம் உன்னை கீழே விழுகாம தாங்கி எல்லாம் தூக்கி போயிட்டு இருக்கிறாங்க. நீயும் மேலே போயிட்டு இருக்கணும். நீ மேலவும் நாங்கள் மேலேயே பார்த்துட்டு இருக்கோம் உன்னையே. அது மாதிரி என் வாழ்த்துக்கள் நல்ல மாதிரி இருக்கணும். திருவருளும் குருவருளும் தீட்சாகுரு ஞானகுருவர்களும் நமது ஆறுடைகளும் நீ மேன்மேலும் வளர்ந்து இதை சாதனை படைத்து அது நாங்களும் ஒரு புள்ளியாக இருக்க நாங்கள் வேண்டுகிறோம், விரும்புகிறோம். திருச்சிற்றம்பலம், திருவையம்பலம். போற்றி சம்பந்தர் சரணாலயம் திருவடிகள் போற்றி, ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி. நமது உமானந்தினி சாதனையை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. நான் அவள் முதலில் வந்து நம்மளுடைய பன்னிசை வகுப்பில் 2015 நான் சேர்ல உட்காந்துருக்கேன். அப்போதான் முதல் கிளாஸ்க்கு அண்ணன் தங்கச்சி வராங்க. வந்து உட்காரும் போதே அவள் உட்கார்ந்த பதிவு இருக்கு பாருங்க. டீனேஜ் குழந்தை அப்படிங்கிற ஒரு இது இல்லாம வந்து அந்த சுடிதாரை மடிச்சு சுருட்டி உட்காரும் போதே நான் அவளை பாக்குறேன். இவ்வளவு நல்ல பொண்ணு, அது இந்த டீனேஜ்ல குழந்தைங்க எல்லாரும் நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க, வீட்டுல மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி போகணும் இப்படி போகும். ஆனா அவ வந்து விளையாடுற பருவத்துல வந்து இத்தனை பெரியவங்களுக்கு நடுவுல வந்து உட்கார்ந்தா பாருங்க. அப்பவே நான் அவங்க அம்மாட்ட சொன்னேன், எப்பா உன் பொண்ணு வந்து இப்படி உட்காரும் போதே அவளோட பதிவுக்கு அவங்க இன்னும் எப்படி வருவாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதோட நம்ம எல்லாரும் ஐயா அம்மா வந்து தேவாரம் பண்ணிட்டு அதுக்கு சிதம்பரம் கூட்டிட்டு போனாங்க. அப்போ வந்து 63 பன்னிசை வகுப்புலேருந்து வந்து
ஆனா அந்த வாய்ப்பு நம்ம ஆதின முன்னாடி பாடத்தோட வாய்ப்பு கிடைச்சது வந்து உமானந்திக்கு. எப்படின்னா மாமி வந்து அவங்க 60 வயசு கடந்தவங்க, அவங்க கூட ஜோடியா நின்று ஆடு நாய் நிறைய சொல்லி அத்தனை சபையில 5000 பேர் இருக்கிற சபையில பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவளோட அடித்தளம் எப்படி இருப்பாங்க. அதனால இன்னும் நல்ல மேன்மேல் வளர்ந்து உடனே உமானந்திங்கிற பேரு நல்லா பேசிக்கா அடித்தளம் போட்டு நம்ம ஐயா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை வச்ச உமானந்தி நல்ல மேல சிறந்து வாழ்ந்து நல்லா நம்ம ஊருக்கும் பெருமை சேர்த்து அவளோட அப்பா அம்மாவுக்கும் பெருமை சேர்த்து நல்லபடியா இன்னும் வளர நாங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கிறோம். இத்துடன் சுற்றி முடிக்கிறேன். அவருக்கும் இறைவா போற்றி. அடியார்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உமானந்தினி தான் எனக்கு பாட்டுல குரு, முதல் குரு. எனக்கு மட்டும் இல்ல, என் மருமகனுக்கும் அவதான் குரு. அவன் தூங்குறதுக்கு வந்து சின்ன குழந்தை 2.5 வயசு 3 வயசு 2.5 வயசு குழந்தை வந்து தோளுடைய செகன் 5 பாட்டு அவனுக்கு தெரியும். 5 பாட்டுல முழுசா அவனுக்கு தெரியும். அவன் பேரே அவனுக்கு, உன் பேர் என்னன்னு கேட்டா கூட சொல்ல தெரியாத குழந்தை. அவன் குரலை கேட்டாதான் அழுகாம குளிப்பான். ஆமா, நான் பூஜை பண்ணும்போது என்னுடைய பாட்டுகள் அடுத்த பாட்டு என்ன பாடணும் தினமும் மறந்துடுவேன். ஒவ்வொரு பாட்டுக்கு அடுத்து முடிப்பேன் திருதுறேன். அப்புறம் இன்னுமே அந்த பேப்பர் திருப்பிட்டு தான் இருக்கிறேன். ஆனா நான் அவன் கூட இருந்தான்னா அவன் சொல்லுவான் அடுத்த பாட்டு என்னன்னு சொல்லுவான். அந்த ராகத்தோட பாடுறதுக்கு வந்து உமாவுடைய குரல் வந்து அவ்வளவு மயக்கக்கூடியதா வசீகரம் பண்ணக்கூடிய ஒரு குரல் வளம். அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து அவரை பாராட்டுறதுக்கு வந்து வேற ஒரு வார்த்தைகள் சொல்ல வேண்டியதில்லை. அந்த குழந்தையே வந்து முன் உதாரணமா இருக்கிறான். அப்படி வந்து அந்த குழந்தையே வந்து மயங்கி அப்படி மெமரி ஆயிடுச்சு அவனுக்கு. அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு முதல் குரு அவதான். நிச்சயமா. அது போல எனக்கும் பாடல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுடைய குரல் கேட்டுதான் எனக்கு இந்த பாடணும் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓதுவார மூர்த்தியெல்லாம் நான் இங்க வந்து தேவார வகுப்புல சேர்ந்த போதுதான் பார்த்தோம். அப்போ அதுல ஒரு பெரிய ஈடுபாடெல்லாம் வரல. இவ பாட்டை கேட்ட பிறகுதான் வந்து எனக்கு ஒரு இப்படியோ இவ்வளோ அழகா பாடுறாங்களே, நாமளும் ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை லேசா வந்தது வந்து எனக்கு உமானாலதான். ஒவ்வொரு நாளும் தேவார வகுப்புக்கு வந்து நானும் அவளோட அம்மாவோட எல்லாம் சேர்ந்து பாடும்போது எனக்கு மேக்சிமம் வந்து எல்லா நாளும், ஒரு நாள் தவற விட்டுட்டேன், அது என்னோட தவறு. ஒவ்வொரு நாளும் என்னை விடாம கூப்பிடுவான். அந்த கூப்பிடும்போது உமா ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இருப்பா, 10 நிமிஷம். அதுக்காக எல்லாரும் வந்து எனக்காக வெயிட் பண்ணி தான் என்னை கூட்டிட்டு போயிடுவா எப்படியும். அதனால என்ன உமா வந்து இன்னும் மேலும் மேலும் சிறப்படையணும். அவளுடைய வளர்ச்சிக்கு காரணம் நான் கவனிச்ச வரைக்கும் அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய உழைப்பு தான். காலம் ஃபுல்லா நீ வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து கடன்பட்டவன், சரிங்களா? உன்னோட ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் உன்னோட குரு முதல்ல, 2வது உன்னுடைய பெற்றோர்கள். அவங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் அவங்க வந்து இமைப்பொழுதும் அப்படிம்பாங்க இல்லையா, அவளுடைய வளர்ச்சிக்காகவே அவங்க கூட பிறந்த அண்ணா, அவங்க அம்மா அப்பா உடன் எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவளால வளர முடியுது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ என்னோட இந்த நேரத்துல எனக்கு அவகிட்ட இருக்கக்கூடியது என்னன்னா, நீ என்னைக்குமே அம்மா அப்பாவை ஒரு நிமிஷம் கூட விடாம அவங்க எப்படி ஒன்ன நினைச்சிட்டே இருக்காங்களோ நீயும் அவங்களுக்குரியதா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்து சொல்லி மேலும் மேலும் வளரணும், குருவருளாலும் திருவருளாலும் வளரணும்னு ஐயாடிகளை பணிவு வழிந்து வாழ்த்துகிறேன். நீங்க நம்ம குருகுல ஓதுவார் வந்து உமானந்தினி வந்து நம்ம குருகுல ஓதுவார் அங்கீகாரம் கொடுத்தது வந்து ஐயாவால நிர்ணயிக்கப்பட்டது. என்னைக்குமே வந்து ஒவ்வொரு சொல்லும் உண்மை. அது இன்னைக்கு வகுப்புல நாங்களாம் கொஞ்சம் காலதாமதமா எழுதக்கூடியவங்க தான். இன்னைக்கு பெரிய புராணம் எழுதிட்டு இருக்கும்போது சத்திய நிர்வாணம் அசத்திய நிர்வாணம் பத்தி சொன்னாரு. அதைத்தான் நான் இவளுக்கு முன்னுரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதினேன். அது எழுதி முடிச்சுட்டு அடுத்த நெஞ்சு விடுத்துவதில் அதை பற்றி டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது ஆசிரியர் சொல்லுவார், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து அடுத்து நம்ம சேக்கிழார் சொல்லுவார் அப்படிங்கிறது வந்து நமக்கும் அது வந்து அந்த தவம் அந்த திருவுருள் கூடியிருக்கிறத எண்ணி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அது மாதிரி இந்த சத்திய நிர்வாணம் வந்து தீட்சை கொடுத்தவுடன் வீடு பேரு.
என்னைக்கு 6th ஸ்டாண்டர்டில் வந்தீங்களா? 6th ஸ்டாண்டர்டில் முதல்ல அவங்க ஆசிரியரை பார்த்து ஆசிரியர்கிட்ட நயன தீட்சை வாங்கின உடனேமே அவங்களுக்கு வந்து அருள் கூடிருச்சு. அன்னையிலிருந்துமே அவங்களுடைய நிலை வந்து ஒவ்வொரு படிநிலையும் உயர்ந்த நிலையாக மாறிட்டு இருக்கிறது. அது முதல்ல குருவர் அவருடைய நயன தீட்சை தான். தீட்சை பெற்ற உடனேயுமே அவங்களுக்கு வந்து படி நிலை உயர்ந்துகிறது. அந்த அசத்திய நிர்வாணங்கிறது சாதனை செய்யுது. நாமளும் அதை சாதனை செய்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் ஆசிரியருடைய ஞான குரு சிவ வருவில் வந்து மானுட சட்டை தாங்கி வந்து அவருக்கு நயன தீட்சை கொடுத்த உடனேயுமே அவ வந்து படிப்படியாக முன்னேறி இப்போ நம்மளை வந்து அவங்களுக்காக பாடுறதில்ல, நம்மளையெல்லாம் உய்வடையக்காக அவங்க பாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். அதெல்லாம் முதல்ல வந்து குருவருடன் திருவருடன். இன்னும் ஆசிரியர் வந்து அது அப்பாட்ட பேசும்போது ஆசிரியர் தினமும் வகுப்பு முடிந்த உடனேயும் அந்த அத்தனை சிறப்புகளையும் தனது குருநாதருக்கு சமர்ப்பிப்பார். அது மாதிரி நாம் எல்லாருமே அதனுடைய பெருமைகள் நமக்கு என்ன கிடைக்கக்கூடியது அது அத்தனையும் நம்மளுடைய குருநாதருக்கு சமர்ப்பிக்கணும். அப்போதான் நம்மளுடைய ஆணவ மலம் வந்து தேயும். நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு அது ஒரு இருக்கும். அது மாதிரி அம்மாவும் சொன்னாங்க, இந்த 8ஆம் நூற்பா தான் நமக்கு வந்து முக்கியம். 50 விடல் 5 உடனே தம்முதல் குருமாய் தவத்தினில் அப்படிங்கிறது தான் இது. அப்புறம் இவ்வான்மாக்களுக்கு முற்செய் தவத்தால் முற்செய்த தவத்தினால்தான் பாலகிருஷ்ணன் சாரும் கண்ணம்மாவும் பேரண்ட்ஸாக இருக்காங்க. பிரகதீஸ்வரன் வந்து சொல்லணும், நான் உமானந்தினியை விட பிரகதீஸ்வரனுக்கு தான் நாங்கள் நிறையா ஆமாம். என்னைக்கு பிரகதீஸ்வரன் ஒரு பாட்டு பாட பிரகதீஸ்வரன் நீ பாடி எனக்கு சேர்த்து நீ பாடிடு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப உமானந்தினி அது வந்து ஒரு சின்சியரான எந்த நாளும் தவறாமல் அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஆசிரியருடைய நோக்கமே அதுதானே. செய்வது முக்கியம் இல்லை, தொடர்ந்து செய்யணும். அதுதான் வந்து ஆமாம், தொடர்வது முக்கியம் அப்படின்னு. அதில் வந்து நாம் முதல்ல ஆசிரியருக்கு நாமெல்லாம் பாராட்டு சொல்லணும், வாழ்த்து சொல்லணும். அவரு தான் தினம் ஒரு நாள் விடாமல் நாமெல்லாம் நிறைய நாள் எழுதுறதில்ல. நான் அவர் ஒரு நாள் எந்த பணியாக இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அவர் அடுத்த அது வந்து அதெல்லாம் நாம் அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய பாடம். இப்படி தொடர்ந்து ஒரு செயல் செஞ்சோம்னா அது தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து நாம் அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும். அம்மா கிட்ட இருந்தே நம்ம கற்றுக்கணும். அது மாதிரி வான் மக்களுக்கு முச்சை தெய்வத்தால் ஞானம் வருவது, மெற்பிக்கு சரிய கிரிய யோகங்களை செய்து நன்னறியாகி ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா அப்படிங்கிறது வந்து முச்செய்த தவம். அவங்க தவத்தின் காரணமாக இது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபேமிலியில் வந்து 4 பேரும் ஒரே ஒருங்கிணைந்து ஒரே பாதையில் செல்றதுங்கிறது வந்து பெரிய விஷயம். நாங்கள்லாம் வந்து அங்கேயும் சமாளிக்கணும், இங்கேயும் வந்து எங்களுடைய விருப்பத்துக்கு வந்து முதல் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இல்லையா. அதெல்லாம் நாங்கள் சமாளிச்சுட்டு தான் வரணும். ஆனால் இவங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தான் தவம். அதெல்லாம் தான் அவங்க செய்த தவத்தின் காரணமாக அவங்க வந்து டாக்டர் சொன்ன மாதிரி கடத்தூரில் அவங்கெல்லாம் அந்த நேரம் காயை வந்து இறைவன் கரெக்டாக நகர்த்துறாரு. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்த 4வது ஷிஃப்ட் பண்ணி அப்போதான் வந்துட்டோம். அப்போ அதெல்லாம் உடனே பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சாரியார் மானுட சட்டை தாங்கி வாங்கி ஆசிரியர் கிடைக்கிறாரு, அவர் நயன தீட்சை கிடைக்கிறது. உடனே அடுத்தடுத்து அவங்க அதுதான் வந்து தீட்சை பெற்ற உடனேயும் முக்தி அப்படிங்கிறது அதுதான். சாதனை செய்கிறது, சாதனையில் நமக்காக செய்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி ஞானத்தில் 3125வது பாடலில் முற்றும் மெஞ்ஞானம் பற்றி ஆசிரியர் சொன்னார். அதாவது நிறைவான சிவஞானம் பதிஞானம் பற்றி. அந்த ஞானம் வந்து 2, ஒன்று வந்து கற்று தெரிந்து கொள்வது, ஒன்று வந்து அனுபவமாக வருது. அதுதான் பரஞானம் அபரஞானம்லாம் சொல்கிறான். சிலருக்கு வந்து பாட வரும், இனிமை இருக்கும், இல்லை தாளமெல்லாம் இருக்கும், ஆனால் இசையை பற்றி ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அந்த ராகம் தெரியாது, எதுவுமே தெரியாது. சிலருக்கு வந்து அதை பற்றி விமர்சிப்பாங்க, ஆனால் பாட வராது. ஆனால் இது 2ம் சேர்ந்து இருக்கணும், அதுதான் வந்து சிறப்பு. அதுலேயே அனுபவம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அது எல்லாமே வந்து உமானந்தினிக்கு இந்த வயசில் வந்து கிடைச்சிருக்கிறது வந்து நம்ம ஒரு பெரிய தவம். அதில் நம்ம முதல்ல வந்து குருகுல ஓதுவாராக இருந்திருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப சிறப்பு. அது வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பார். குருகுல ஓதுவார்னு போடுங்க, குருகுல ஓதுவார்னு போடுங்க, குருகுல ஆசிரியர் போடுங்க, குருகுல புலவர்னு போடுங்க. நான் ஒவ்வொரு தடவையும் அதை மிஸ் பண்ணாலும் ஆசிரியர் வந்து அதை ஒவ்வொரு சின்ன சின்ன புள்ளியும் கூட அதை விடாமல் அதை சொல்லணும். நமக்கெல்லாம் அந்த அனுபவ அறிவு இருக்காது, எல்லாத்தையும் வந்து நாம் இணைத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஆசிரியர் தான், அவருடைய பங்கு தான் ஜாஸ்தி. அவர் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி எங்களெல்லாம் கைப்பிடிச்சு அழைச்சிருக்காரு. ஒரு சின்ன புள்ளிக்கு கூடி முந்தானத்து 63 வருதில் நாம் செய்கிற சாதனைகளையெல்லாம் சொல்லணும்னு எல்லாம் பட்டியலிட்டோம்.
பட்டியலிட்டதுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு தப்பு பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பையும் வச்சு இப்படி காய் நகர்த்தணும் அப்படிங்கிற அதுக்கு விளக்கமும் சொல்லுவார், ஏன் அப்படி நாம் செய்யணும் அப்படிங்கிறது விளக்கமும் சொல்லுவார். அதனால முதல் புகழ் அந்த எல்லாமுடைய திருவருளும் அவருடைய திருவடிக்கு தான் அதை நம்ம சமர்ப்பிக்கணும். அவர் மூலம்தான் நாம் வந்து இத்தனை சாதிக்கிறதுக்கு நமக்கு உயிர் அறிவிக்கத்தான் அறியும். அதனால அவர் நமக்கு மானுட சட்டையிலான குருவாகவும் சிவனாகவும் இருந்து நம்ம ஊக்குவிக்கிறார். அது மாதிரி அனுபவ அறிவு இந்த பொண்ணுக்கு இந்த வயசுலேயே வர்றதெல்லாம் திருவருள் மெற்றை இந்த சரியை கிளியோகத்தை நன்னறியாகி ஞானத்தை காட்டலி மோட்சத்தை கொடாங்கிற மாதிரி அது மாதிரி உங்களுக்கெல்லாம் அந்த தவத்தின் பயனாகத்தான் வருகிறது. அது மாதிரி இந்த கொரோனா சமயத்தில் ஆசிரியர் ரொம்ப சொல்லுவார், கொரோனா சமயத்தில் யார் ஃபுல்லாக எல்லாரும் இது பண்ணிக்கிறீங்களோ அவங்க நல்லா வருவாங்கன்னு. அது 100% அவங்க தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. மற்றவங்களும் செல்வியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, சசிரேகாவும் யூட்டிலைஸ் எல்லாரும் அவங்கவுங்க லெவலில் இருந்து ஒரு படி கட்டாயம் முன்னேறி இருப்பாங்க. எல்லாருமே சசிரேகாவும் இந்த பாடுனதில் ஒரு நாள் கூட தவறாமல் எல்லா நாளும் பாடியிருக்கிறாங்க கூட. அதனால் அவங்களும் அது மாதிரி நிறைய அந்தந்த உயிர்களுக்கு இறைவன் எவ்வாறு சொல்கிறாரோ அது மாதிரி அதெல்லாம் அவர் ஆசிரியர் தான், ஆசிரியரும் அம்மாவும் தான். நாங்கள் பாடம் எழுதுல 2 நாள் எங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அவனா பெரிய பிரான் எழுதல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்போ மங்கை போடுவாங்க அப்புறம் போடலான்னு லிஸ்ட்டு போட்டுருக்குறாங்க. நான் அதுக்கு பதிலும் கூட சொல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கேன் நான். அது நோட்ஸ் எழுதணும், அது எல்லாமே செய்யணும். அதனால அவங்களுக்கும் அவங்களுடைய உழைப்பும் இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாமெல்லாம் காரணம் சொல்கிறோம், அந்த காரணம் ஆசிரியர் அதை காரணம் சொல்லக்கூடாது அப்படின்பார். நாம் காரணம் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். அந்த காரணங்கள்லாம் சொல்லாமல் அவங்க அம்மா தான் தப்பிக்க முடியாது, நாமெல்லாம் தப்பிச்சுக்குவோம். ஆமாம், நாமெல்லாம் தப்பிச்சுக்குவோம். அதான் பார்க்குறோமே, காலை 4:30 எழுந்திரிச்சாலும் ஆன்லைன் வரும், பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க, நம்ம எப்போ பார்க்குறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால அதெல்லாம் நம்ம இதெல்லாம் அதுதான் சிவனுடைய கருணை, குருவுடைய கருணை அப்படிங்கிற. நாம பாடம் எழுதி நாம படிச்ச ஆசிரியருக்கும் அம்மாவுக்கும் என்ன ஆகப்போதும்னு ஆகப்போகுது. அது சிவனுடைய கருணை. எப்படி சிவன் நம்ம உயிர்கள் உயிர்வதற்கு காரணமாக இருக்கிற மாதிரி நம்ம மாணவர்கள் இந்த குருகுலம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேலே ஏறணும். அப்படி எல்லாருமே இந்த கொரோனா ஒரு பிரேக் போட்டுருச்சு. இல்லாட்டி இப்போ மடத்தூரில் ஒரு பிரான்ச்சு, மடத்துக்குளத்தில் ஒரு பிரான்ச்சு சைவ சித்தாந்த வகுப்பு ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த கொரோனா வந்ததுனால பொள்ளாச்சி தான் அதுக்கு முதல்ல ஆரம்பித்து 2 மாதம் போனோடனே இப்போ மடத்தூர் எல்லாம் நாங்கள் செட் பண்ணியாச்சு. மடத்தூர் மடத்துக்குளமெல்லாம் செட் பண்ணி ஆளுநர் பிடிச்சாச்சு. இந்த கொரோனா இல்லைன்னா அந்த 2 மையம் கொல்லங்கோட்லேயே ஆரம்பிக்கலான்னு அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி இந்த கொரோனானால தான் அது ஒரு பிரேக் விழுந்துச்சு. சரி, அந்த பிரேக்கும் நல்லது. அதெல்லாம் இப்போ நாம் ஆசிரியருடைய தகுதியை மேம்படுத்துவதற்கு நமக்கெல்லாம் அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதனால் அதெல்லாம் ரொம்ப எல்லாருமே பாசுமணியம் பொண்ணு பூங்கோதை அக்கா ரொம்ப அவங்க நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி நீங்கள் பொதுநிலை, உண்மை நிலை, குறியீடுகள், இயற்கை செய்திகள் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்படியெல்லாம் எடுத்து சொல்வதற்கு முன்னாள் வரைக்கும் நாங்களாம் கேட்டதே இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க அப்படின்னு அந்த குரூப் வாட்ஸ்அப்ல நிறைய இதெல்லாம் வந்துச்சு, தகவல் வாழ்த்துக்கள் எல்லாம் வந்துச்சு. ஆமாம், பாசுமணியம். அவர் தான் திருவாசகத்தை முற்றோதலையே ஆரம்பித்தவர். பழனியில் கோயம்புத்தூர்லேருந்து கால்நடையாக பழனி திருவாசகம் முற்றோதலை ஆரம்பித்தவர். அதெல்லாம் அவங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய குருகுலம் இப்படி வருவதற்கு ஒவ்வொருவரும் காரணம். உமானந்தினி தான், சபரிஸ்ரீ, அவங்கெல்லாம் ஒரு இந்த குருகுலம் இந்த இசை நிகழ்ச்சிகள்னால தான் இந்த குருகுலம் பெரிய பேர் வெளியில் இருந்தது. அதாவது பாட்டு, டான்ஸு, இது மாதிரி உங்களுடைய கலைகள்லாம் வரும்பொழுது தான் மக்கள் பார்வைக்கு வர்றாங்க. அப்போ அது வரும். அதெல்லாம் ஆசிரியருடைய சிந்தனை, அத்தனையும் அவருடைய ஆசிரியருடைய சிந்தனை, அவருடைய உழைப்பு எல்லாம் நம்ம குருகுலத்துக்கு இன்னும் தேவை. நாம் எல்லாம் அவர் வழியில் நின்று மேலும் நம் இந்த உயிரை உயிர்க்க அவருடைய வழியில் சென்று அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் மேலும் உயர்வோமாக என்று கூறி என் வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் பரவுவார்
திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலயர் அடிகள் போற்றி, ஆரூர் அடிகள் போற்றி. இவங்களை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு கோவிலில் வந்து கச்சேரி பண்ணுறது. அப்போவே எங்கள் வீட்டில் அவங்க சொல்லுவாங்க, பொண்ணு நல்லா ஒரு குழந்தைமா தெரியுது, அவரும் பாடுவார், 2 பேரும் பாடுவாங்க இல்லையம்மா. அப்போ வந்து சொல்லுவாங்க ரொம்ப நல்லா வருவா. அதெல்லாம் இப்போ எனக்கு அதுதான் அப்படியே ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த விழா நடக்கிறதுனா கூட என்ன பாரு, நம்ம கோவிலில் வச்சுக்கலாம், ஏன் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க, நம்ம கோவிலில் வச்சுக்கலாம், நல்லா செய்யலாம். ஒரு குழந்தைய வந்து சிறப்பு செய்யறதுன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம், மேலும் மேலும் வளரணும் இவங்கெல்லாம் தான் அப்படின்றாரு. சாப்பாடு முதல்ல அந்த பார்த்தோம்னா அரிசி மட்டும்தான் இருக்கும் கோவிலில், மற்றது எதுவுமே இருக்காது. ஆனால் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவார். அதாவது சந்தனம் வந்து தேய்ச்சி தேய்ச்சி இது பண்ணுற மாதிரிமா உனக்குள்ள இறைவன் வந்து இசை வடிவாக இருப்பான். நான் வந்து அதை தான் சொல்லுவேன். இப்பெல்லாம் எனக்கு ஒருத்தர் ஒரு அதிகப்படியான இப்போ ஐயா வந்து இவ்வளவு சித்தாந்தம் நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா இறைவன் வந்து அவருக்குள்ளே இருந்து அதை உணர்த்தி எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. நம்மளாம் யார் எங்கே இருந்தவங்க, என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டா நானும் ஒன்றுமே இல்லைம்மா. அந்த என்ன சொல்கிறது, இந்த தூசு கூட கொஞ்சம் சிறப்பாக இருக்குது, அதை விட மோசம். ஆனாலும் எனக்கு அந்த சித்தாந்தம் கிடைக்கிறது. உமானந்தினியோட பாட்டு அதெல்லாம் வச்சுட்டு நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன்ப்பா, கேட்டுகிட்டே இருப்பேன். அது வந்து அந்த ஃபோன் வேறு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடும், அப்பப்போ அது மக்கள் பண்ணும். ஆனால் சரி பண்ணி கேட்பேன். எனக்கு இப்போ நீங்கள் உமானந்தினியை பேச பேச எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்துருச்சு. இருந்தால் இந்நேரம் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படி கிடைச்சி வாழ்க்கை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லா தவறுக்கும் இறைவா போற்றி. உமானந்தினியை 6 மணிக்கு எப்போ கூப்பிடுவான்னு நாங்கள் பார்த்து காத்துட்டு இருப்போம். நாங்கள் எப்போ செல்லு ஆனாகும் அப்படின்னு பக்கத்தில் எல்லாம் தயாராக வச்சுட்டு, அந்த கொரோனா சமயத்துலேயும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது, சின்ன வயசு, எங்களுக்கு சின்ன வயசு இல்லை, உங்களோட சேர்ந்து நாங்களும் சின்ன வயசாகிடுறோம். இந்த பாட்டை எப்போ கேட்போம், அந்த தளத்துக்கு இதெல்லாம் பொருளெல்லாம் சொல்லும்போது அது எனக்கு வந்து ஐயா தளத்தை பற்றி எழுத சொல்லும்போது அது எனக்கு அந்த குறிப்பெல்லாம் ரொம்ப பயன்பட்டது. அப்புறம் நம்ம தமிழாசிரியை கமலம் டீச்சர் அவங்க இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதனால் இதாக இருக்குது. நீங்கள் வந்து திருவாவூர்துறை ஆதீனத்தில் ஐயா நம்ம மடத்தில் குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதெல்லாம் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. 2016 சிதம்பரத்தில் ஒரு 60 வயசு மாமிக்கு பாட்டு கர்நாடகம் தெரிச்ச பாட்டு தெரிஞ்சவங்களுக்கு முன்னால் அவங்களுக்கு சமமாக அவங்க வந்து கேட்டாங்க. அப்போவே எனக்கு சமமாக நீ பாடுவியான்னு. அதை நான் சமமாக பாடுவேன்னு அந்த சின்ன வயசுலேயும் பாடி நல்லா சிறப்பு சாதனை செஞ்சேன். அதனால் மேலும் மேலும் வளர எம்பெருமான் கருணையினால் நல்லா வாழும். திருச்சிற்றம்பலம். உமானந்தினியை முதல்ல வந்து நான் காமாட்சி மண்டபத்தில் தான் பார்த்தேன். நம்ம பரதநாட்டியம் வாங்கினாங்க, கும்மி அடிச்சுக்கல. இப்போ இதுக்கப்புறம் ஒரு எதாட்சியாக ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது உமானந்தியாட்டு கிடச்சிது. ஒவ்வொரு +2 படிக்கிற பொண்ணுக்கும் உமானந்தினி தான் அறிமுகப்படுத்துவேன். அதில் கலைவாணிங்கிற பொண்ணு இப்போ தீட்சை வாங்கிறதுக்காக உத்திராட்சம் போடுறது ரெடி ஆகிட்டா, சைவத்துக்கு மாறிட்டா. இன்னும் 2 பொண்ணுங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என்ன வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப +2 படிக்கிற பிள்ளையா பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன். உமானந்தினிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தினசரி உன் பாட்டு கேட்டதில் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு 3 நாள் கலந்துச்சாலும் அதுக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். எனக்கு ப்ரெஷர் எல்லாமே நார்மல் ஆகிடுது. பதிவு காட்டினாங்க. நேற்று கூட முடியாமலே இருந்துச்சுமா, ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். கோயிலுக்கெல்லாம் போகும்போது தான் நான் அவளோட ஃபஸ்ட்டு டைம் அவளோட இதெல்லாம் கேட்டேன். அப்போவே நான் அவகிட்ட சொன்னேன், நான் சொன்னேன் அவளுக்கு இருக்கேன்னு தெரியல. எல்லோரும் நிறையா அவளை வாழ்த்திட்டீங்க. நான் வந்து ஒரு சின்ன
அட்வைஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு சின்ன டிப்ஸ், அன்றைக்கி நான் சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன். எதிர்பார்த்ததை விட இன்னும் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே புகழினுடைய உச்சியில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போயிட்டுருக்கிறத நான் பார்க்க முடியுது. எந்த நிலைமைக்கு போனாலும் அன்றைக்கி நான் அந்த சுயம்பலிங்கேஸ்வரர் கோயிலில் சொன்னது தான், அந்த ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே போனோம்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டே இருக்க முடியும். அப்படிங்கிற ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ்ன்னு சொல்லி ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மோரோவர் உங்கள் 2 பேர்த்துக்கு நான் ஆசிரியர் அந்த அம்மா அப்பாவோட தவம் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு. நான் அடிக்க ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்கிறதும் அதுதான். பொண்ணு தவம் செஞ்சுருக்காங்க, இல்லை பேரண்ட்ஸ் தவம் செஞ்சுருக்காங்களான்னு தெரியல. 3 பேர்த்தோட தவம் தான் அவங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ப்ளஸ் ஐயாவோட ஆசையும் ஐயாவோட எல்லாருமே சொன்ன மாதிரி திருப்பி அதையே நான் சொன்னதுனாலும் நல்லா இருக்கேன். ஐயாவோட உந்துதல் தூண்டுதல் அவரோட ஆசீர்வாதம் எல்லாத்துலேயும் தான் உமானந்தினி இன்னும் மேல் நோக்கி போகிறாங்க. மோரோவர் அடியார்கள் எல்லாத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே வந்து போற்றியும் நம்பிச்சுனாங்க. உமானந்தினியும் தந்தையார் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய அவங்க அம்மா அப்பா முயற்சி தான் சசிரேகா சொன்ன மாதிரி முழுவதும். அதுக்கு வந்து அவங்களும் தவம் செய்திருக்கணும். தவம் செய்தனால தான் அவங்களுக்கு வந்து அது மாதிரி அவரை வந்து ஏற்புரை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்து ரொம்ப என்னால் பேச முடியல. அதாவது உண்மை சொல்லப்போனால் இது நாங்கள் வந்து ஏதோ முயற்சி நாங்கள்லாம் ஒரு சொல்லப்போனால் பெரிய ஒன்று முயற்சி நாங்கள் பண்ணல. என்னமோ அதாவது வந்து ஐயா வந்து சொன்னாங்க, அதாவது முதல்ல வந்து எல்லாமே வந்து குருவர்களும் திருவர்களும் தான். அதாவது அது உணர்வுபூர்வமாக, அதாவது உண்மையாக அனுபவபூர்வமாகவே ஓரளவுக்கு நாங்கள் உணர்ந்திருக்கோம் எல்லா விஷயத்துலையும். ஏன்னா இங்கே உடுமலைப்பேட்டைக்கு வரும்போது எவ்வளோ எந்த மனநிலையில் வந்தோம் அப்படிங்கிறத அதெல்லாம் நினைக்கும் போது அது சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு அந்த மனநிலையில் இருந்தோம். ஆனால் அது வந்த கால் வச்சு ஒரே வாரத்தில் அங்கே அப்படியே மாறிடுச்சு. அது வந்து இறைவனுடைய திருவருள். உண்மையை சொல்ல போனால் எல்லாம் அது வந்து அது பெரிய இதுங்க. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் வந்தோம், ஒரே வாரத்தில் அத்தனை மாறிடுச்சு. அது வந்து அந்த கோவிலுக்கு போனோம், பௌர்ணமி பூஜைக்கு போனோம். அன்னைக்கு போனப்போ அந்த சொல்லப்போனால் அங்கே எங்களுக்கு வந்து தேவாரம் திருவாசகம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் அந்த தேவாரம் திருவாசகம் ஒரு நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் போனப்போ தேவாரம் திருவாசத்தை கம்பேர் பண்ணி ஏதோ ஒரு 1 2 3 4 5 6 7ன்னு போட்டு இந்த பக்கம் மாணிக்க வாசகர் சுந்தரர் அப்படி போறப்ப 1 2 3 கொடுத்தாங்க. இப்படி இல்லாம கொஸ்டின் இருந்து ஏன் கலந்துருக்கானுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுதான் உயிர் அப்படிங்கிற மாதிரி தினந்தோறும் அந்த நம்பர் தான் உயிர் அப்படிங்கிறது. 1 2 3 4 5 6 7 தான் உயிர் சொல்ல போனா. அன்னைக்கு தெரியல எங்களுக்கு. அது வந்து உண்மை, அது என்னுடைய அனுபவம். இன்னும் இப்படியெல்லாம் கொஸ்டின் எடுத்து தமிழாசிரியர் இப்படியெல்லாம் வந்து கணக்கு டீச்சர் மாதிரி கொஸ்டின் எடுத்து வச்சு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. இப்போ சொல்லப்போனால் அந்த புண்ணியவானுக்கு சொல்லப்போனால் ரொம்ப காலில் விழுகணும், அந்த புண்ணியவான் காலில் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அதுதான். அதெல்லாம் பேசும்போது நீ பொறுப்பொரு நான் அவனுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு அன்னைக்கே இறைவன் எனக்கு சொல்லிட்டாரு. அதனால டெய்லி வந்து அதை நினைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. நான் வந்து அதே சொன்னேன். நான் வந்து எக்ஸாம் எழுதினப்ப கூட நான் எழுதல, எனக்கு பேர இறைவன் தான் எழுதினாரு நான் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா உண்மையை சொல்ல போனா முதல் தொடர்ந்து 2 முறை வந்து நான் சர்டிஃபிகேட் ரிலீஸ் போய் எனக்கு ஜாப் கிடைக்கலைன்னா நாளைக்கு போஸ்டிங் வந்துருங்கிறப்போ அடுத்த நாள் கேஸ் போட்டு நிறுத்தி வச்சிருவாங்க. ஏதோ சூழ்நிலை அது நமக்கு கிடைக்காம போயிடும், தட்டி போயிடும். ஆனால் இந்த தடவை வந்து நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த 2 முறை நான் கஷ்டப்பட்டேன். அது இறைவனா பார்த்து போனதான் தெரியும், உட்கார்ந்ததான் தெரியும். 2.5 மணி நேரம் முடிஞ்சு பேசாமல் வந்துட்டேன். எதுவுமே நான் எழுதுன மாதிரி எனக்கு சுத்தமாக எதுவுமே எழுதுன ஞாபகம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், ஐயாயிடம் கூட சொல்லும்போது சொன்னேன், இறைவன் எனக்கு பல உட்கார்ந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இறைவன் நான் பண்ணுறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நினச்சிருக்காருன்னா இதெல்லாம் உண்மையை சொல்லப்போனால் உண்மையை சொல்லப்போனால் அன்பு சொந்தங்கள் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறது வந்து எந்த இதுலையும் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. அதாவது பல கோடி மக்கள் இருக்காங்க, பல லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த 25 பேருக்கு நமக்கு 25 பேருக்கு முன்னாடி வந்தாங்க உண்மையான அன்பர்கள். சொல்லப்போனால் எத்தனையோ பேர் இருக்காங்க, அதாவது முன்னுக்கு முன்னாடி பேசுவாங்க, பின்னாடி மாற்றி பேசுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம சொல்லப்போனால் நம்ம மாதிரி அடியார்கள் கூட்டத்தில் இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு
பெருமை பெருமை அப்படிங்கிறத சொல்ல போனால் உண்மையிலே சொல்ல போனால் அதுதான் ஒரு கடமை. பெருமை அப்படிங்கிறதா அது இருக்கிறதா கடமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு வந்து ஐயாவுடைய வழிகாட்டு தான். இன்னும் நாங்கள் வந்து எதுவுமே வந்து செய்யலை. சொல்லப்போனால் அந்த அவ்வினைக்கு இவ்வினையாமான்னு சொல்லி அந்த ஒரு பதியம் நிறைய இதெல்லாம் நீங்கள் பாடுங்க. கொரோனா காலமாக இருக்குது, அந்த மாதிரி கொரோனா காலத்தில் இந்த மாதிரி பாடல்கள் பாடும்போது நம்மளுக்கு அந்த அந்த வினையினுடைய நீங்க குறைஞ்சி அந்த கொடிய நோய்களெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பாடினப்போ அந்த சரி அப்போ பாடலாம்னு சொல்லி அந்த பாடி போட்டு பாடினப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஒவ்வொரு நாளும் அப்படியே பாடலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது நாங்கள் வேண்டுமானாலும் பாடுறதுக்கு லேட்டாக பாடி அனுப்புவோம் அல்லது ஏதாவது சூழ்நிலை வரலாம் இல்லையா. ஐயா வந்து தினந்தோறும் வந்து உமானந்தியின் பாடலுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டிங் கொடுத்து, ஏன்னா சும்மா சொல்லி ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சோம்னா அது என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியாது. அதுக்காக வேண்டி உமானந்தியின் பாடலுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லி எழுதி அதை டைப் பண்ணி அதை போடுவாங்க. அதை கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இனப்புரியாத உணர்வு. அதாவது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அந்த 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 வேலை வந்து எவ்வளவோ இதுலேயும் வந்து அந்த டெடிகேஷனாக வந்து இந்த அந்த அதாவது ஒரு சொல்லப்போனால் எல்லா வேலைகளும் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. ஆனால் எல்லாரும் ஐயா மட்டும் அந்த அந்த ஒரு இது மட்டும் எந்த விதத்துலையும் இது பண்ணதே இல்லை. கரெக்டாக அந்த 9:45 அந்த 10 மணி அந்த ரேஞ்சுக்குள்ள கரெக்டாக மேக்ஸிமம் 10 மணிக்குள்ள அது போட்டுருவார். நிறைவாக அதை போட்டு உமானந்தி பாடலுக்கு பாராட்டுன்னு போட்டாருன்னா மேக்ஸிமம் எல்லா நிகழ்ச்சி முடிஞ்சுது, நிறைவாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி போடுவார். அது உண்மையிலேயே பார்க்கும்போது அதை கேட்கும்போது எங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னைக்கு பாடினதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லப்போனால் அது சொல்றது ஒரு இறைவன் வந்து எங்களுக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி தான் அந்த வார்த்தைகள் கேட்கும்போது. உண்மை சொல்ல போனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் நினைக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து அப்புறம் அதே போல் அடியார்கள் பெருமக்கள் வந்து நான் இப்போ எங்கள் பொண்ணுக்காக மட்டும் சொல்ல, உண்மையை சொல்ல போனால் ஒவ்வொருத்தரும் வந்து அதை வந்து அவ்வளவு சின்சியராக வந்து பாடுவாங்க. சில பேருக்கு வந்து நாவல சொன்னாங்க பாடணும்னு வாய்ப்பு கிடைக்கல, சில பேர் போங்க அப்பவும் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து வர வரைக்கும் நல்லா அண்ணாவளோ தொடர்ந்து வந்தாங்க, நல்லா பாடுவாங்க. அல்ல இந்த விதத்தில் யாரையும் வந்து வர சொல்ல முடியாது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அவங்களால வர முடியாமல் இருக்க ஒழிய கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து எல்லாரும் வந்து கலந்து இதில் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி இந்த திருக்கூட்டத்தில் இருக்கிறதா எங்களுக்கு வந்து பெருமையிலேயே அதுவே ஒரு பெருமை, வேற ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக வந்து இது நல்ல ஒரு இதாக இருக்கு. எல்லா அடியார் பெருமக்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த பாதங்களை நன்றியை தெரிவித்து உங்கள் பாதங்களை வணங்கிக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி என்னைக்கு வந்து நம்ம திருக்கூட்டம் வந்து மேன்மேலும் வந்து உலக அளவில் வந்து நம்ம திருக்கூட்டத்தை பேர் சொல்லக்கூடிய நாள் வந்து விரைவில் இருக்கும். கண்டிப்பாக எல்லா அடியார்கள் வந்து வருவாங்க. கண்டிப்பாக நம்ம உடுமலைப்பேட்டையில் நம்ம குண்டரசீர் பரவார் குருகுலம் வந்து அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்குற ஐநாசம் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு நாள் வரும், விரைவில் வரும். கண்டிப்பாக எல்லா அடியார்களும் அங்கே போவோம் ஒரு நாள் வரும். நான் சொல்லலையே, அதாவது நான் வந்து சொன்னேன்னா கண்டிப்பாக நம்ம அடியார்கள் அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்ல போனோம் சாதாரண இல்லைங்க, சும்மா கிடைக்காது. நம்ம எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த கொரோனா காலத்தில் இறைவனையே நினைக்காத ஆளுங்க, சபிக்கிற ஆளுங்களாம் இருக்காங்க. 24 மணி நேரம் இறைவனையே நினைக்கிற திருக்கூட்டம் அப்படின்னு சொன்னா நம்ம திருக்கூட்டம் மட்டும்தான். அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒன்று பூர்வ ஜென்ம புண்ணியம் தான். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி மேன்மேலும் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பண்ணணும், எல்லாரும் வந்து அதில் பங்கெடுத்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் அன்பு தான் வந்து இந்த அளவுக்கு அந்த குழந்தை உயிருக்கு வந்து உறுதுதலாக இருந்திருக்குன்னு சொல்கிறேன். அதே போல் ஐயாவுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு இது கூட கிடையாது. நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பூரிப்படையாது. ஐயா அதாவது அம்மாவுடைய இது, அதாவது சொல்ல போனால் ஐயா அம்மா பேசும்போது தலைமான, அதாவது அந்த சொல்லுவாங்க, அதாவது ஆசிரியருக்கு முதல் மாணவரே அம்மா தான். ஒரு உண்மையை சொல்ல போன மாணவர் சொல்ல இல்லையே நீங்க எழுதல அப்படின்னா உட்காந்து கிளாஸ் எடுக்க முடியாது, தனியா உட்காந்து நீங்க பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து அந்த அந்த இருந்தாலும் எடுக்க முடியும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்க முடியும். ஒரு 4-5 மணி நேரம்லாம் தனியா இருந்து போட முடியாது, அது வந்து அந்த அந்த கேட்கும் போது லைவ் கிளாஸா வருது அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அது அவங்க மாணவரா இருந்துட்டு அதே போல அந்த இளர கடமையிலையும் பார்த்து இந்த இதுல வந்து எல்லா அதையும் வந்து அந்த அவருக்கு ஆசிரியராகவும் இருந்து பண்ணியிருக்காங்க. மாணவர், ஆசிரியர், இல்லறத்தினுடைய அந்த
பணியை விடைவிடாமல் செஞ்சுருக்காங்க. அது வந்து அவங்களால தான் முடியும். அது வந்து உண்மையிலே சொல்ல போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த நன்றிங்க ஐயா. ஒற்றைய நமச்சிவாயம். அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். உண்மையாக எனக்கு அவர் சொல்லும்போது நாங்கள் இது ஒரு சாதனையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கல. ஐயா சொன்னாங்க, செஞ்சோம். ஆனால் ஐயா தான் வந்து அது சாதனை ஆக்கணுன்ட்டு ஒரு 4000 பாடல் என்னவெல்லாம் இல்லைங்க, நம்ம பாட்டுக்கு பாடிட்டு இருந்தோம். ஐயாவுக்கு நாம தான் சொல்கிறோமே, இறைவன் தான் நம்மளுக்கு குருவாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு நிமிஷம் உணர்றோம் இல்லையா? வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அப்போ சொன்னேன் இதை வந்து நம்ம உலக சாதனையாக கொண்டு வராங்க. அடுத்த நாள் நம்முடைய குருகுல புலவர் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களும் அதே டைலாக சொல்ல சரி. அப்போ இது ஏதோ வந்து திருவள்ளுவர் உணர்த்ததுன்னு தான் வேகமாக ஸ்டெப் எடுக்கும். அப்போது ஐயா 5000க்கு மேலே போயிருக்கோம். நான் நேற்றே ஒரு விழாவில் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் கவுண்ட் பண்ணால் அப்போயே 5000 தாண்டி இருக்கு. அது வரைக்கும் நாம் அதெல்லாம் என்னவெல்லாம் இல்லை, ஒன்றும் நாம் பாடுறோம். ஐயா சொன்னாங்க, அவங்க சொன்ன மாதிரி ஐயா குறிப்பு போடுவாங்க. நாம் பண்ணுறது ஒரே பணி, பாடி போட்டுறோம். சாயந்தரம் நேரம் எல்லோரும் பாடுறோம். ஆனால் அதுக்காக ஐயா 4-5 வேலை பண்ணுவாங்க. முதல்ல குறிப்பு எடுக்கணும், அப்புறம் குறிப்பை பதிவு பண்ணி போடணும். நாம் இவ பாடி அனுப்புறதை கேட்டுட்டு அதுக்கு குறிப்பு எடுத்து திரும்ப அதை பதிவு பண்ணி போடணும். இப்படி எத்தனை வேலை. அதாவது அவர் வந்து அவர் சின்ன குழந்தையா பார்க்காம ஒரு உயிருக்கான வேலையை ஐயா செஞ்சாங்க அப்படிங்கிறது நாங்கள் உணர்ந்துருக்குறோம். அதெல்லாம் விட இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது இத்தனை பேரோட அன்பை அவளுக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி ஒரு திருக்கூடத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையாக பெருமையாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அம்மா தான். நாங்கள் அவர் சொன்ன மாதிரி அந்த டெட் கொஸ்டின் 2 பேர் கொஸ்டின் எழுதிட்டு வரோம். மேட்சிக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1ஆம் திருமுறை, இது அப்படி இல்லை, தேவாரம், அப்புறம் 8ஆம் திருமுறை, 9ஆம் திருமுறை, 12, 1, 2, 3. இந்த பக்கம் வந்து 1, 2, 3. அப்போ நான் ஞான சம்பந்தம் நாவக்கரசர் அப்படிங்க. ஏன்னா 5-6 மார்க்கு கொஸ்டின், 12 கொஸ்டின் இதுக்குள்ளே இருக்குது. அவன் 1 மார்க்கு கேட்டிருக்காங்க, மேட்சிக் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் மேட்சிக்கில் தப்பு பண்ணிட்டு வந்தோம். அந்த கொஸ்டின் வரல, வந்திருந்தா அப்போ 2012 போஸ்ட்லேயே நாங்கள் வந்திருப்போம். அங்கே போஸ்டிங் வாங்கியிருப்போம் கோயம்புத்தூர். ஆனால் வந்துட்டு நாங்கள் வீட்டில் திட்டுறோம், கொஸ்டின் எடுத்திருக்காங்க வேறு, எப்படி இது யார் போய் தேடுறது. அப்புறமா உட்காந்து +2 புக்கில் தேடினா அவர் சொன்ன மாதிரி +2 புக்கில் இருக்குது. இவர் தான் கண்டுபிடிச்சி, இப்போ மேட்சிக்கு இது வந்து 1, 2, 3 வந்து ஞான சம்பந்தர் பாடல் இப்படி பொருத்தி இதை வச்சுக்கலாம், அடுத்த தடவை எக்ஸாமுக்கு நம்ம பண்ணணும் நிறையா அப்படின்ட்டு. அது சொன்ன மாதிரி அவராக வந்து இறைவன் நகர்த்தி ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க 2 பேருமே அழுது இங்கே டெஸ்ட் எழுதுறதுக்கு நாங்கள் போய் வேறு ஸ்கூலில் எழுத மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி அழுது கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்கு இஷ்டமே இல்லாமல் நாங்கள் வந்திருக்கிறோம். 7வது நாள் அவங்க பார்க்குறாங்க. ஒரே மாதத்தில் வகுப்பு ஜாயின் பண்ணுறோம். இங்கே தேவார வகுப்பு. அக்கா சொன்ன மாதிரி நயன டீச்சிங் மாதிரி முதல் ரோல நாங்கள் 4 பேருமே உட்காந்துருப்போம். அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஐயாவோட தமிழ், ஐயாவோட இது அப்படி வந்துட்டு. நான் எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன பிள்ளை தானே நினச்சிட்டு சொல்லுவாங்க. அவன் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான், ஐயா இந்த பாயிண்ட் சொன்னாங்கல்ல, இது சொன்னாங்கல்ல. அப்போ இன்னைக்கு நம்ம பாடல தானலை முன்பது படைத்தாங்க அந்த பதிகம் வரும்போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை ஐயா கிட்டையும் நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். அவர் வந்து ஓதுவார் சொல்லி கொடுத்துட்டு சொல்லும்போது ஓதுவார்னு சொன்னேன். ஐயா முதலியே அதுக்கு பதிகத்துக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு மதியம் தான் ஓதுவார் எடுக்கிறாரு. அப்போ அவரும் அந்த வரி வரும்போது இவர் யாருன்னு கேட்டார் சிவபெருமான் கிட்ட. யாரும் தெரியலையா, சுந்தர நம் தமிழ் ஊரர் என்றார் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் சொன்னாரு. ஐயா முதல்ல சொல்லும்போது விளக்கமா அந்த கதையெல்லாம் சொல்லும்போது இவன் மனசுக்குள்ள அது போயிருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு நம்மளெல்லாம் எப்பமா கடவுள் இப்படி நம்ம ஊருக்காக சொல்லுவாங்க. அந்த இடம் தான் அவளை வந்து உள்ள கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ஒன்று நோட்ஸ் ஆக்குறாங்க. அப்புறமா ஐயா சொல்றதெல்லாம் எடுப்பா சொல்ற மாதிரியே ஓதுவார் பாடுறது எங்க மனசுல நிற்கிதோ இல்லையோ, இவங்க 2 பேரும் வந்துட்டு சண்டை போட்டு இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படி பாடுவாங்க. உடனே ஐயாவும் சொல்லுவாங்க தினமும் பாடுங்க. அந்த தினமும் வந்து பாடினதா கிட்டத்தட்ட அந்த தொகுப்புல பாடின பாடல்கள் எல்லாமே நாங்கள் மனப்பாடமே சொல்லுவோம். மனநமா 4 பேர் முதல் தொகுப்புல மனநமா 4 பேருமே பாடுவோம். இவங்க 2 பேரும் ஆகாம நாங்கள் பேசுவோம், படிப்போம். ஆனால் அந்த வேலையை செஞ்சோம் ஐயா சொல்லுங்க அந்த வகுப்புல. அப்புறம் இங்கே சிவசக்தி காலனியில் ஐயா வந்து பட்டறை பயிற்சி பட்டறை போட்டுருக்குறோம், நீங்கள் 4 பேர் வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கான சந்தர்ப்பம் அப்போ பிரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறப்போ வாய்ப்பே இல்லை. ஆனால் ஐயா ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க பயிற்சி பட்டறையில் வாங்க, இந்த மாதிரி ஆசிரியர்களாக மாற்ற போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் குருவர்களால் தான் நாங்கள் வந்தோம். இப்படி வந்து ஒரு பாட்டும் நாங்கள் எல்லாமே அக்கா சொன்ன மாதிரி எல்லாமே அது வளர்ந்தது அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. எல்லாமே ஐயா கையில் தான் இருக்குது. எல்லாமே ஐயாவோட ஸ்டெப்பு தான். ஒன்று அடுத்து என்ன அவங்க பண்ணணும் என்ன பண்ணணும்
அப்படிங்கிறதெல்லாம் குருவாக இருந்து வளர்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம சமன் சரணாலயர்கள் கிட்ட தீபாவளி அன்னைக்கு பேசும்போது அப்போ இந்த ஒரு சாதனை இதெல்லாம் வரலைங்க, பாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். கௌமார மண்டலத்தில் பேசுகிறான்னு சொன்னேன். ஐயா முதல் சொன்ன வார்த்தை, நீ உலக அளவுக்கு பெரியவளா வரப்போற அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ திருக்கூட்டத்துலேயே எல்லாரும் அதே மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் ஐயா சொல்கிற அதே வார்த்தை தான். இந்த குருகுலத்தின் மூலமாக குருகுலத்து பேரில் நாங்கள் வெளியே போகணும் தான், வெளியே வந்து குருகுலத்தின் பெயரை கொண்டு போய் சேர்த்தணும். இந்த சிறப்புகள் எல்லாமே ஐயாவுக்கு தான் பொருந்தும். அவர்கள் காலையில் தான் நாங்கள் சமர்ப்பிக்கணும். ஐயா சொல்கிற மாதிரி ஒரு முயற்சி வேணால் நாங்கள் பண்ணியிருக்கலாமே தவிர மேலை தமம் எல்லாமே இருந்தால் கூட இது எல்லாமே ஒன்றும் ஐயா அம்மாவோட அவள் வந்து எக்ஸாம் எழுதலைன்னு சொல்லிட்டு அவள் கண்டுக்கவே இல்லை. நான் அவள் சிட்டா சொல்லிட்டா, சைவ சித்தாந்த வகுப்பு நான் படித்து எழுதணுமா, எனக்கு படிக்காமல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுத மாட்டேன்ட்டான். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எழுதியிருக்கிறது இப்போ சபரிசரி எழுதி கொண்டு கொடுக்குறா கொஸ்டின், அதை பார்த்து கூட எழுத மாட்டேன்ட்டான். அம்மா வந்து அங்கே ஃபீல் பண்ணி பேசினோடனே அப்படி ஒரு கஷ்டம். இந்த தடவை நான் படித்து நான் எழுதுகிறேன் எக்ஸாம். அப்படி ஒருத்தரோட வார்த்தையும் ஒரு விஷயமும் அவளுக்குள்ளே வேலை செய்யுது. நான் நிறைய விஷயங்கள் அவள் சொல்லுவாள், நான் சொன்னேன்னு சொன்னால் செய்ய மாட்டேன்னு எதாவது சொல்லுவேன்ட்டு. ஐயா சொன்னாங்க, ஐயா சொல்லிட்டாங்க அப்படின்னா அவகிட்ட மறுபேச்சே இருக்காது. இப்போ என்ன சொல்கிறேன், 7ஆம் திருமுறை முடிச்சாச்சு, நீங்கள் போய் எதுவுமே ஐயா கிட்ட கேட்கக்கூடாது, ஐயாவா சொல்லுவாங்க, அப்புறமா நான் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே வந்து நான் ஒன்றுமே சொல்லலை, ஐயா இருந்துட்டு நம்ம அடுத்து தொடர்ந்துடலாம் 8ஆம் திருமுறை அப்படின்னு. ஐயா சொன்னாங்களா அவள் கேட்குறேன், ஐயா தான் சொன்னாங்க 8ஆம் திருமுறை. அப்போ ஐயா அதில் கூப்பிட்டு பேசும்போது சொன்னோன்னே தான் எதுனாலுமே ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா ஐயா சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவகிட்ட வேலை நடக்குது. அந்த மாதிரி அவளுக்குள்ளேயும் அந்த குருவா எல்லாரும் பழகிடலாம். நீங்க அந்த ஒரே ராகத்துல நம்ம முற்றோதல் ராகத்தை வந்து விட்டுருவோம், இதே மோகனத்திலேயே எல்லாரும் பழகிடுங்க. சூளமங்கல சங்கத்தில் பாட்டு கேட்டிருக்கீங்களா, சூழ்ராம் அதே வாய்ஸ். இந்த மாதிரி நாங்கள் எல்லா இதில் கிடைச்ச எல்லா சிறப்பும் இல்லை, சிறப்புலாம் இல்லை. இந்த குருகுலத்தை வெளியில் வந்து கொண்டு வரதுக்கு நம்ம எல்லாம் முயற்சியும் எடுக்கணும், எல்லா அடியார்களும் சேர்ந்து. அதை விட இந்த திருக்கூட்டம் தான் எங்களை இந்த அளவு படுத்திருக்குது. இந்த திருக்கூட்டத்துக்கு நாங்கள் காலத்துக்கும் கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு முற்றியும் முடிச்சிருக்கோம். எம்பந்தம் எனக்கருதி ஏற்றுவார்க்கு இடர்கிறது. ஞானசம்பந்தருடைய பாட்டை தான் நம்ம எதாவது நினைச்சுக்கிடணுமா, என்னுடைய பந்தம் அழகான ரொம்ப பிடிச்சிருந்தது. எம்பந்தம் எனக்கு கிடைச்ச ஒரு பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க என்று 2ஆம் திருமுறையில திருச்சாக்காட்டு பதியத்தில் சொல்றாரு. பிறகு நம்ம குருகுல ஓதுவார் செய்த வேலையை அவரே சொல்றாரு. 7ஆம் திருமுறையில 23ஆம் பதியத்துல 10வது 4 சொல்லிட்டு சொல்லுவோமா, 4:20-10 பாடுவார் பணிவார் பல்லாண்டு இசை கூறு பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடி கண்டு கொண்டேன். திருநாவுக்கரசர் பாருங்க என்ன அழகான பாட்டு. அதை நான் டைரி ஒன்று வச்சிருக்கிறேன். இப்போ தேவாரம் அந்த பார்க்குற நல்லா இவங்க பாட அதெல்லாம் எனக்கு குறித்து வச்சிருக்கேன். அந்த வரியை பாருங்க, 4ஆம் திருமுறை 20வது வரி 10வது மந்திரத்தில் பாடுவார் பணிவார் பல்லாண்டு இசை கூறு பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடி கண்டு கொண்டேன். தேடி கண்டு கொண்டது எங்க இருக்குது நமக்கு தெரிஞ்சு, அந்த மலையில் இருக்குது. இங்கே அப்படியே வச்சுருக்காரு. இந்த இடம் வந்துங்க நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, உலகிலெல்லாம் இருக்காது. இது ஏகதேசம் தீக்கைக்கு சமம். அந்த வாகீஸ்வரியாக அன்னை வாகீஸ்வரனாக இறைவரை வைத்து அந்த ஆன்மாவினுடைய உயிருக்குள்ள குரு புகிறது. அர்த்தம் அவர் சொல்கிறார். யாரெல்லாம் தேவாரம் பாடுறாங்களோ, யாரெல்லாம் சிவபெருமானை கும்பிடுறாங்களோ, யாரெல்லாம் பல்லாண்டு இசைக்கிறாங்களோ அவங்க பக்தர்கள், அவங்க சித்தத்துக்குள்ள புகுந்து நான் சாமியை பார்த்தேங்கிறார். தனக்குள்ள பார்க்கல, யாருக்குள்ள, அடியார்களுடைய உயிருக்குள்ள நான் போய் பார்த்துட்டு இருக்கிறேன், சாமியை பார்த்துட்டு இருக்கேன். ஐய தேவார பதியம் அது. அதே மாதிரி 7ஆம் திருமுறையில் 23வது பதிகம் 10வது மந்திரம் ஆரூரன் உரைத்த தமிழ் சொல்லுதல் கேட்க. அதான் நிறைய பேர் சேர்ந்து பாடிக்கிறாங்களே தொடர்ந்து, அதுக்காக தான் அதை எடுத்தேன். ஆரூரன் உரைத்த தமிழ் சொல்லுதல் கேட்க வல்லார். கேட்க வல்லார் கேட்கறதுக்கே என்ன வேணும், ஒரு விஷயம் பாருங்க, அதுக்கு ஒரு வலிமை வேணும். சொல்லுதல் கேட்க வல்லார் அவர்க்கும் அல்லது அவர்க்கும் பலன் சொல்ல போறாரு. அவர்க்கும் அவங்க நல்லா இருப்பாங்கிறாரு. அவர்க்கும் தமர்க்கும் அவங்க சொந்தக்காரங்களும் நல்லா இருப்பாங்களா, சுந்தரர் சொல்றாரு. தமர்க்கும் கிடைக்கும், அது நம்ம சொந்தத்துல 2ஆம் சொந்தம் 3ஆம் சொந்தம் இருக்கும் இல்ல, எல்லாமே நல்லா இருக்குங்கிற. தேவாரம் பாடுறதுனுடைய நம்ம சாதாரண நினைக்கிறோம். இப்போ நீங்க எப்படி புரிந்து கொண்டாலும் சரி, நான் காலை எழுந்தோடனே முதல் பணி தேவாரம் படிக்கிறது தான்.
பாடுறதில்ல, படிக்கிறது. தேவாரம் எடுத்து வைத்து ஞானசம்பந்தரில் முடிந்த ஒரு 10 பதியத்தை வாசிக்கிறது, சுந்தரில் வாசிக்கிறது, அப்பரில் வாசிக்கிறது. அது முக்கியமான வழி. ஒரு டைரியில் செஞ்சிடுறது. அதுக்கு பிறகு தான் மற்ற எந்த படியும் டெய்லி. புரியுதா? இவ்வளோ அழகான வரி பாருங்க. ஆரூரம் உரைத்த தமிழ் சொல்லுதல் கேட்க வல்லார் அவர்க்கும் தவர்க்கும் கிளைக்கும் 7:23:10 எல்லியும் நண்பகலும் இடர் கூடுதல் இல்லை என்றே. ராத்திரியும் துன்பம் கிடையாது, பகல்லையும் கிடையாது. அது ஏன் ராத்திரி முதல்ல சொல்றாருன்னா, பகல்ல ஒரு துன்பத்தை சமாளிக்கிறது ஈஸி உண்டா இல்லையா? இரவு நேரத்தில் ஒரு பயணத்தில் ஒரு துன்பம் வருது. அது அழகாக சொல்றாங்க, அழகான பதிகம். பிறகு இப்போ நம்ம நொடித்தான்மலை பதிகம் பாடிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு செய்தி என்னன்னா, அதாவது சுந்தரர் தன்னுடைய 1019வது மந்திரம், அது போக இன்னும் 7 மந்திரம் தான் இருக்குது, மந்திரம் ஒன்றறியங்கிறார். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரண ஒரு நம்மை பொறுத்தளவில் அது ஒரு வரி. ஆனால் அவர் சொல்றாரு எனக்கு எந்த மந்திரமும் தெரியாதுங்க. எத்தனாவது மந்திரத்துல? ஆமா. அது பிறகு அதுலேயே ஒரு வரி, ஒரு ஆச்சரியமான வரி என்னன்னா, அந்த கண்டு கொண்டேன் வருது, அது எதில் வருது? அந்த மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடையார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டையன் இன்று கண்டுடிந்தேன். சுந்தரருக்கே அனுபவம் எப்போதான் வருது? 1021வது மந்திரத்துல தான் ஆகமம் சொல்லுதுங்க, வேதம் சொல்லுது. ஞானசம்பந்தர் சொன்னாரு, திருநாவுக்கரசர் சொன்னாரு, நான் நினைத்தான் பார்த்தேங்க. அப்போ அனுபவத்தை பதிவு செய்தார். பார்த்தீங்களா, பெரிய செய்தி. என்னுடைய எளிமையாக ரொம்ப சிம்பிளாக சொன்னால், தேவாரத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஆள்கிறோமோ, திருமுறைன்னு வச்சுக்கோங்களேன், திருமுறைக்கு நம்ம ஆள்கின்ற அளவிற்கு நம்ம என்ன செய்யலாம், சைவத்தில் உயரலாம். அதை நாம் செய்தியாக வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய அடுத்து இந்த 100வது பதியத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். திருவஞ்சை களத்தில் சுந்தரர் வெள்ளையானில் போன அன்றைக்கு நாங்கள் இந்த பதியத்தை பாடணும். திருவஞ்சை எங்கள் இதில் யாரெல்லாம் வந்துருந்தீங்க? இதில் லட்சுமி வந்திருந்தாங்க, வேற யாரும் வரல. டாக்டருடைய சொந்த இனோவா காரில் போனோம், மேகலா டாக்டருடைய காரில். பத்மாவதி அம்மாலாம் இருந்தாங்க. அந்த திருவஞ்சை களத்தில் சுந்தரர் வெள்ளையானில் போகிற அன்றைக்கு போய் பக்கத்தில் இன்னொரு ஊருக்கு போவாங்கல்ல, என்ன ஊர்? கொடுங்கோளூருக்கு போக திருவஞ்சை களம் வர, அங்கே போக இங்கே வர அவங்களுடைய சொந்த காரில் வந்து தான் போயிட்டு, அதில் என்ன அதிசயம்னா, இரவு 8 மணி 9 மணிக்கு சுந்தரருடைய திருமேனியெல்லாம் வச்சு பூஜை பண்ண போகிறாங்க. நாங்கள் கோயிலில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். சிலையை எங்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணி தாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் சுந்தரர் சிலையை பார்க்குறது தான் போயிருக்கோம். சுந்தரர் சிலையே எங்கள் கையில். இவங்களாம் லட்சுமி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சுந்தரர் சிலையை என்ன செய்தாங்க, சுத்தம் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அது பாட பாட மழை, அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் பாடும்போது அந்த நினைவெல்லாம் வந்தது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் வரும் சார், நேரம் போயிட்டு இருக்குது, அதை நினைக்கிற டைம் அவேர்னஸ்ல. ஐயா ஒரு விஷயங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஃபேஸ்புக்கில் நான் அந்த சேக்கலான இதில் நான் அமீனா இருக்கேங்க ஐயா, அது நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பஞ்சபூதங்கள் எல்லாம் இருக்கும்போது ஏன் வருணன் கிட்ட சுந்தரர் ஒப்படைக்கிறாரு? அப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க முதலியே, பஞ்சபூதங்களே தண்ணீர் தான் சுத்திகரிக்க, அதாவது தீட்சை வாங்கின மாதிரி அப்பர் பெருமாள் கடலை கட்டி மேய்ந்ததுனால அது யாருமே அந்த பதில் சொல்ல நானே பதில் சொன்னேன். அதில் அதனால அதுக்கு அவர் அப்பர் பெருமாள் தொட்டதுனால சரச தீட்சை பெற்றதுனால அதை தேர்ந்தெடுத்து அதுக்கிட்ட இந்த பதிகத்தை கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் ரொம்ப நல்லா விஷயம். அதாவது திருநாவுக்கரசர் கல்லில் மிதக்கிறாரு, அப்போ கடல்ல அவர் கால் போட்டுருக்குமா இல்லையா? அப்போ கடல் என்ன வாங்கியிருக்குது? வர்ணபகவானுக்கு தீக்க கொடுத்துருக்காரு. திருநாவுக்கரசர் தீக்க வாங்கினவன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு 4000 லைக் வந்ததுங்கய்யா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம், 4000 லைக் வந்திருக்குது அவங்களுக்கு, எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்க அதுக்கப்புறம் கேள்வி கேட்கல. அடுத்து நம்முடைய குருகுல ஓதுவார் அவருடைய ஏற்புரை, அதுக்கு நன்றி உரைக்கு ஒருத்தர் ரெடி. அதுக்குதான் நன்றி உரை. திருச்சிற்றம்பலம். தொண்டர் சீர்பரவுவார் திருவடிகளை போற்றி போற்றி, சம்பந்த சரணாலயர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி, ஆறுவடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திடீர்னு பேச சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்து செய்யவே கிடையாது. இது முதல்ல ஐயா சொல்லும் பொழுது சரி உலக நன்மைக்காகன்னு சொல்கிறாங்க, அதை விட இது செய்யும் பொழுது நமக்கு நோய் நீங்கும், நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம திரும்பலாம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல. அதுவும் அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அது யாருமே இங்கே சொல்லலை. ஐயாவினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் இந்த பணியை நம்ம தொடங்கினோம்.
அவர் சொல்லி அவருடைய அந்த குருவுடைய இந்த வாக்குனாலையும் குருவோட அருளாலையும் தான் இந்த பணியை வந்து நம்ம தொடங்கணும். இதை வந்து ஒரு சாதனையா கொண்டு போகணுங்கிற எண்ணம் வந்து இப்போ வரைக்குமே எனக்கு சிறிதளவு கூட கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனா அம்மா சொல்லுவாங்க, ஐயா சொல்றாரு செய்வோம் அப்படின்னா சரி ஐயாவுக்காக செய்வோம். ஐயாவுக்கு வந்து அது வந்து நம்ம குருகுலத்தை மேல கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சரின்னு தொடர்ந்து செய்து வந்தோம். அப்ப செய்யும் பொழுது என்னுடைய சர்க்கிளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். முதல்ல வந்து உள்ள எங்களை இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்த அம்மாவுக்கு, ராணி அம்மாவுக்கும் மேகலா டாக்டர் அவங்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே நான் அம்மா வந்து இப்படி கண்டிப்பாக உன்னை பேச சொல்லுவாங்க அப்படின்னு, நீ என்ன சொல்லுவ அப்படின்னா நான் எழுதி கொடுக்கணுமா வேணா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா எழுதியெல்லாம் பேசாத, உனக்கு என்ன தோணுதோ பேச சொன்னாங்க. அப்போ சொல்லும்பொழுது அப்படிதான் ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ அம்மா சொல்லும்பொழுது கூட என்னோட பேத்தி அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு நிறைய ஒரு பாட்டி மார்களும் நிறைய அம்மா மார்களும் கிடைச்ச மாதிரி நிறைய பேர் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அதாவது தன்னோட குழந்தை அப்படிங்கறத பார்க்கும்பொழுது இன்னுமே அது வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய சர்க்கிள்ல இங்க இல்லாதவங்கள, நம்ம குருகுலத்துல இல்லாதவங்கள என்னோட சர்க்கிள்ல கொஞ்சம் பேருக்கு தான் நான் இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு முதல்ல ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நேற்று கூட சார் டியூஷன் போகும்போது என்ன மேடம் நீ ரொம்ப பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. சார் இல்லைங்க சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால தான் நேரில் வர முடியலைங்க சார் சொல்லும்போது ஒவ்வொருத்தருமே வந்து என்னுடைய பணியை வந்து பாராட்டி சரி அவள் வந்து இந்த வேலையில தான் இருக்கா அப்படிங்கிறதுல இருப்பாங்க. அதோட நானும் என்னுடைய கடமைகளை தவறாமல் செய்யறதுனால ரொம்பவே அது சொல்கிறாங்க. அப்பா சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் அதுக்கு முதல்லலாம் வந்து குறிப்பு வேண்டாம், நீ உனக்கு நீயா போடுன்னு சொல்லும் பொழுது வந்து நான் எனக்கு குறிப்பு எடுக்கணுங்கிறது நான் கஷ்டமாக பார்க்கல. இருந்தாலும் ஐயாவுக்கு வந்து ஒரு பணி அதில் குறையுது, ஐயா கேட்டு மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் குறிப்புகள் போட வேணும்னு சரி ஐயாவுக்கு கொஞ்சம் பணி குறையுது, எப்பொழுதுமே ஐயா இதுக்குள்ளேயே இருக்காங்க. ஐயா சொல்லும்பொழுது கூட நான் ஒரு வகுப்புல என்னமோ கேட்டேன், எல்லாரும் சொந்தக்காரங்களாம் அங்கே இருக்காங்க, இப்போ சரி நம்ம போக வேண்டாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு சரி ஐயா வந்து நமக்கான ஒரு உயிரா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஐயாவுக்காக எதாவது தான் செய்யணும். வந்துட்டு இருந்தாங்க, முக்கோணம் வந்தாச்சு, நாங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன், நோட்ஸ் ரெடியா வச்சுட்டு போகவும் போட்டு விட்டேன். அதாவது அதனாலதான் நான் எந்த வேலை செய்யணும் அப்படின்னாலும் அம்மாட்ட உடனே ஐயா சொன்னாங்களாங்களா, நீங்களா எதுவும் சொல்லலை. ஏன்னா ஐயா வந்து நம்ம இப்படி செய்யலாமையா அப்படின்னா ஐயாவுக்கே அது பணி சுமை தரதாவே இருந்தாலும் ஐயா உடனே நம்ம சொல்லிட்டா சரி அப்படின்னு யோசிக்காம சொல்லிடுவாரு. ஆனா அது ஐயாவுக்கு சிரமத்தை கொடுக்கும், அம்மாவுக்கு சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன இருந்தாலும் ஐயா சொன்னாங்களான்னு உடனே கேட்டேன். அப்படி இருக்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வந்து சொன்ன மாதிரி குறிப்பை முதல்ல போட்டு அதை நான் கேட்டு அந்த குறிப்பு எழுதுறதுல வந்து அதுவும் குறிப்பு போட்ட அந்த சமயத்துலலாம் எனக்கு அப்போ தான் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பித்த சமயத்தில் கிளாஸ்க்குள்ளேருந்து வெளியே வந்துட்டா உடனே ஃபோன் அடிச்சிருவாங்க, டக்குன்னு ஃபோன் அடிச்சிருவாங்க. அப்போ வந்து அம்மா அப்பா அண்ணாவை வந்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இதுக்குள்ளே இழுத்துட்டு வர்றதுக்கான ஒரே ஒரு வழியாக அந்த குறிப்பு மட்டுமே இருந்தது. அவன் வந்து அம்மாவும் அப்பாவும் எழுதுகிற அந்த தெளிவு வந்து அவன்கிட்ட இருக்காது. நம்ம வந்து எழுதி ஐயாவோட இதை கேட்டு எழுதி பழகிருப்போம். அவன் வந்து நிறைய தப்பா எழுதியப்பா சரின்னு அதை சமாளிச்சு நான் சொல்லி அவனை உள்ளுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னதுனால அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஐயாவுக்கு தான் இந்த எப்படி வந்து இது ஒரு சாதனைன்னு எல்லாரும் வாய்ப்புலமா நான் கேட்குறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இந்த சாதனை வந்து என்னுடையது கிடையாது, முழுவதுமாகவே ஐயாவது சொல்ல போனா ஐயா தான் போட்டு பண்ணாங்க அப்படின்னா 200 நாள் கடந்து 200 நாள் தொடர்ந்து ஐயாவும் கேட்டு போட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒரு பணியுமே ஒரு நேரத்தை எனக்காக ஒரு உயிராக நினைச்சு அம்மா சொன்ன மாதிரி எனக்காக ஒதுக்கி செலவிட்டதுக்கு ஐயாவுக்கும் அம்மாவுக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்றேன். உண்மையாக சொல்ல போனால் எனக்கு வந்து அது ஒரு சர்டிஃபிகேட் வரலையே அப்படிங்கிறதுல எனக்கு ஏன் கஷ்டம் இல்லை அப்படின்னா நான் கிளாஸுக்கும் ரெகுலராக வரவே கிடையாது. சரி நம்ம போகாத கிளாஸ்க்கு நமக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் நான் வந்து தேவாரம் முழுசாக அட்டென்ட் பண்ணி டெஸ்ட் எழுதுறதா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு எழுதினேன். அப்போது நான் அதனால அதை வந்து நினைக்கல. அம்மா வந்து ரொம்ப சங்கடப்பட்டு கண்ணில் தண்ணி விட்டோடனே எனக்கு ஐயோ அம்மாக்காகவாது எழுதி அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால சொன்ன மாதிரி எல்லாரும் நிறைய சொந்தக்காரங்க கிடைச்ச மாதிரி கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இருந்திருந்தா வேற மாதிரி ஒரு மனநிலையா இருந்திருக்கலாம். இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் அப்படின்னா படிப்பா இருக்கட்டும். நான் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் இன்வால்வ்மெண்ட் கிடையாது. அந்த ஸ்கூல்ல எனக்கு உள்ள வர்றதுக்கு இஷ்டமே கிடையாது. சொல்ல போனா அப்பா தான் கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க இந்த ஸ்கூல் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது எனக்குன்னு ஒரு இங்க இருக்கிறதுக்கான ஒரு தேவைன்னு சொல்ற மாதிரி உடுமலையில வாழணும் அப்படின்னா அதுக்கான ஒரு
தேவையாக இருந்தது தேவார வகுப்பு மட்டும்தான். அப்புறம் சித்தி சித்தப்பா எல்லாரையும் உள்ளே கொண்டு வரும் பொழுது ஒரு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகிறது வர்றதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. இப்படி எனக்காக இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எல்லாரும் பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த சமயத்தில் எனக்காக உமானந்திக்கு சாதனை பண்ணியிருக்கா, உமானந்திக்காக அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 10-15 பேர் எனக்காக உட்கார்ந்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த பள்ளி அனுபவத்தோடு சேர்த்து அவங்க சொன்னது போல் இது எல்லாருடைய முயற்சியில் சேர்ந்துருக்குங்கிறது பெரிய விஷயம். நம்முடைய குருநாதர்கிட்ட அவங்க தீபாவளி அன்னைக்கு வாழ்த்து வாங்கியிருந்தீங்க, அப்படிதானே? அது உன்னுடைய பணி உலகம் முழுவதும் பரவணும்னு அவர் வாழ்த்திருக்கிறார் நம்முடைய குருநாதர். இந்த நேரத்தில் நம்முடைய இன்றைய தினம் நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் தீட்சா குருநாதர் சம்பந்த சரணாலயர் மலரடியில் மலர்களாக சமர்ப்பித்துவிட்டு எதியமை பணிகொடும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று புதுசாக சேர்த்துருக்கோம். நாளைய பணியை செய்வதற்கு தேவையான ஆற்றலையும் அறிவையும் மன ஒருமையையும் தருமாறு குருநாதர் வேண்டி. எனக்கு அவரை குருநாதர் நினைச்சாலும் இந்த பாடங்கள்லாம் வெளிப்படையாக வர ஆரம்பிச்சு. உரையெல்லாம் நான் பெருசாக எடுக்க மாட்டேன். உரை எப்போ எழுதுனா கடைசியில் தான் எழுதுவேன். உரை கடைசி சிகேசியா உரை எப்போ பார்ப்பேன்னா, நம்ம சரியாக போகிறோமா, இந்த பாயிண்ட்டுக்கு அவர் ஏதாவது இது முட்டு கொடுக்குறாரா அப்படின்னு பார்ப்பேன். கரெக்டாக கொடுப்பாரு அந்த இடத்துல. நேற்று கூட ஏதோ ஒன்று போட்டுவிட்டோம், கரெக்டாக அவர் முட்டு கொடுக்குறாரு, சிகேசியா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் கரெக்டாக வரும். அந்த 8ஆம் வகுப்பாக கரெக்டாக 2மே அவர் கொண்டு வந்துட்டார். அதாவது உடனடியாக முத்தி, இந்த முத்தி தானத்தில் இந்த பெண்ணுக்கு பங்கு இருக்குது, இந்த பெண் வள்ளிக்கு சமம் அப்படின்னு எழுதுறாரு. உருக்கமான இடம் அப்படி நிறைய இடங்கள். இதெல்லாம் நான் பாடத்தை தொடங்கும் போது நான் அந்த முன்னுரை சொல்லும்போது குரல் கீழே போயிடுறேன். ஏன் தெரியுமா? நான் மெடிடேஷன் இருந்து தான் சொல்லுவேன், மந்திரமாக சொல்ல மாட்டேன். முதல்ல என்ன செய்வேன்னா, என்னுடைய கவனம் முழுவது வெளியே இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போகும். எனக்கு எந்தெந்த கோயிலெலாம் தெரியுமோ அதெல்லாம் சுற்று வெளியே. அது மாதிரி ஆதாரம் 1, 2, 3, 4, 5, 6ன்னு வந்த பிறகு தான் அது வரவும் கரெக்டாக இது தொடர்ந்து கரெக்டாக இருக்கும். அது பிறகு தான் பாடம் எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த பெருமைகள் எல்லாம் யாருக்கு? நம்முடைய குருநாதருக்கு. இந்த சம்பந்த சரணாலய மலரை சமர்ப்பித்து விட்டு பணியை தொடருவோம். யாராவது பேசுகிறாங்கன்னு கேட்டு நன்றி சொல்லுங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலையே கண்ணில் நல்லகுதோறும் கழுமல வடநகர் பெண்ணில் நல்லாடோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாடோடும் பெருந்தகை இருந்ததே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலையே கண்ணில் நல்லகுதோறும் கழுமல வடநகர் பெண்ணில் நல்லாடோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாடோடும் பெருந்தகை இருந்ததே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலையே கண்ணில் நல்லகுதோறும் கழுமல வடநகர் பெண்ணில் நல்லாடோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாடோடும் பெருந்தகை இருந்ததே மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலையே கண்ணில் நல்லகுதோறும் கழுமல வடநகர் பெண்ணில் நல்லாடோடும் பெருந்தகை ஏழாம் திருமுறை சுந்தர தேவாரம் 99வது திருப்பதிகம் பக்க எண் 232 திருநாதி. சுவாமி சங்கராச்சாரியர் அம்மை குன்ற முலையம்மை பஞ்சம். பரவாயில்ல, படிக்கிட்டு நான் கேட்டுக்கிறேன். உமையாளவள் பேர்தணிக்க நிறையணி நெஞ்சனுங்க நீலமார்பிடம் உண்டதென்னே குறையணி புள்ளை முல்லை அரைத்து குளிர் மாதவி மேல் சிறையணி வண்டுகள் திருநாகேச்சரத்தானே சிறையணி வண்டுகள் திருநாகேச்சரத்தானே அருந்தவ மாமுனிவர் அருளாகி ஓராழகி இருந்தரமே புரித இயல்பாகியதென்னை கொண்டான் குருந்தயனே குரவம் அரலின் எயிரேற்றரும்ப செருந்தி செம்பொன் மலரும் திருநாகேச்சரத்தானே பாலனதாருயிர்மே பரியாது பகை தொழுந்த காலனை விடுவித்து பருதாக்கியதென்மை கோலா கோலமலர் குவளை கழுநீர் வயல் சூழ்கிடந்தில் சேலோடு வாழைகள் திருநாகேச்சரத்தானே குன்றமலை குமரி கொடியேறிடையாள் பெருவ வென்றி மத கரியின் உரி போத்தலும் முகில் முதுபாடை மது வளைந்து தென்றல் புகுந்துலவும் திருநாகேச்சரத்தானே அரைவிழி கோவணத்தோடு அறவார்தொரு நான்மறை நூல் உரை பெருக உரை தந்து உவந்தருள் செய்தே வரை தரு மாமணியும் வரை சந்தகிரோடு முந்தி திரை பொரு தன் பழன திருநாகேச்சரத்தானே தங்கிய மாதவத்தின் தழல் வேள்வியில்
சிறுமார்கழியோடல பொங்கிய போர் புரிந்து பிளந்து இருளி போற்றறிந்தே செங்கயல் பார்கழனி திருநாகேசரத்தானே நின்றையும் மாதவத்தை ஒளிப்பான் சென்று அணைந்து மீத பொங்கிய பூங்கனை பொடியாக விழித்தறிந்தே பங்கய மாமலனே மறு ஒன்றெனும் தேர் முரல செங்கயல் பாய்வயல் சூழ் திருநாகேசரத்தானே பரிகரனானதாக மாமேரு வில்லனாக அரியன முப்புறங்கள் அழையாரல் மூட்டலினே விரிதரு மல்லிகையும் மலர் சண்பகமும் மறைந்து திரிதரு வண்டு வன்செய் திருநாகேசரத்தானே அங்கியல் யோகு தன்னை அழிப்பான் சென்று அணைந்து மிக பொங்கிய பூங்கனை ஒளியாக விழித்தலினே பங்கய மாமலனே மது உண்டு பண்பண்டரைய செங்கயல் நின்றுகளும் திருநாகேசரத்தானே குண்டரை குறையின்றி திரியும் சமன் சாக்கிய மிண்டரை கண்டதன்மை விரவாகிய தென்மை கோரோ தொண்டிரை துவனங்கி தொழில் பூண்டடியார் பரவும் தென்திரை தன்வயல் சூழ் திருநாகேசரத்தானே கொங்கனை வண்டரத்த உயிலும் மயிலும் பயிலும் செங்கனை பூங்கொழி சூழ் திருநாகேசரத்தானே வங்கமலி கடல் சூழ் வயல் நாவலாருள் சொன்ன பங்கமில் பாடவல்லார் அவர்தம் வினை பற்றருமே பங்கமில் பாடவல்லார் அவர்தம் வினை பற்றருமே. திருச்சிற்றம்பலம். போற்றி போற்றி. திருப்பதிகம் தலம் திருநொடித்தான்மலை சுவாமி சண்பகாரணீஸ்வரர் அம்மை குன்றமுடையம்மை பண் பஞ்சம். தானெனை முன்படைத்தான் அரவிந்து தன் பொன்னடிக்கே நானென பாடலந்தோ நாயினே பொருட்படுத்து வானனை வந்தெதிர்கொள் மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடிதான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகை அடியே நொடு மீட கொள
மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களால் உரி செய்யும் தொண்டனே அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த உந்தரமோ நெஞ்சமே நுழைதானலை உத்தமனே வாழ்வை உகந்த நெஞ்சே மழபாத்தங்கள் மண்ணினை பட்டு ஆழ முகந்த என்னை அது மாற்றி அமரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனே பரமல்லதொரு வேடமருள் புரிந்தான் நொழிதான் மலை உத்தமனே மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியா பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தே விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடிதான் மலை உத்தமனே அஞ்சினை ஒன்று நின்று அதற் கொண்டடி சேர்வரியா வஞ்சனை என் மனமே வழிவானவன் நாட முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனே பரமல்லதொரு வெஞ்சின ஆனை தந்தான் நொழிதான் மலை உத்தமனே இடைகடவின் நதிர நிலம் எங்கும் மதித்தசைய மலையிடையானை ஏறி வழியே வருவேன் எதிரே அலை கடலால் அறையும் அலர் கொண்டு முன் வந்திரைஞ்ச உலையனையாத வண்ணம் நொடிதான் மலை உத்தமனே அறவொழியாகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலாம் வந்து எதிர்த்திசைப்ப வரமலிவானம் வந்து வழி தந்தென கேளுவதோ சிரமணியானை கந்தா நொழிதான் மலை உத்தமனே இந்திரன்மார் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர் கொள்ள என்னை மத்தையானே அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவனால் எனையும் பெருமான் நந்தமர் ஊரனின்றான் நொழிதான் மலை உத்தமனே ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொழித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவைநாவல ஊரன் சொன்ன இசையும் தமிழார் இசை தேத்திய பத்திரையும் ஆடி கடல் அறையா அஞ்சயப்பத்து அறிவிப்பதே ஆடி கடல் அறையா அஞ்சயப்பத்து அறிவிப்பதே
திருச்சிற்றம்பலம். முதல் பெருமாள் திருவாசகம் 14. இவரை எல்லாரும் வந்து அவங்க நம்ம குருகுலம் தான். குருகுலம் வளர்றதுக்கு இது ஒரு படி. அதற்கு வந்து எல்லாரும் ஒவ்வொரு ஆசிரியர் நான் சொன்னப்போ முதல்ல சொன்னாரு, எல்லாருமே சாதனையாளர்கள், எல்லாருக்கும் முதல்ல ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க மங்கை, முதல்ல எல்லாத்துக்குமே போதும்னா எல்லாத்துக்குமே சாதனையாளர் அப்படிங்கிறவன். இது மாதிரி நம்மெல்லாம் படிகளாக இருந்து அவங்க ஒவ்வொரு குருகுலத்தில் எல்லாரும் சாதிச்சிருக்காங்க. இந்த குருகுல பெருமை வந்து அது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேட்டு அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ ஃபோனில் கூட பேசினார். ஆனால் இந்த பதிகம் முதல்ல பாடுறது அப்பா தான் சொன்னார், உடனே பதிகம் ரொம்ப இதாக இருக்குது, இந்த கொரோனா பீரியடில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாடுங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் அப்பாட்டே பண்ண சண்டை போட எழுதுக்கல, நேரம் இல்லைங்க கொஞ்சம் வகுப்பு எழுதணும் இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் சும்மா ஐயாட்டு சொன்னேன்னு, ஐயா அப்பா புள்ளி வச்சு இவர் கோடு பாடலோடு போட்டுறாரு, அப்புறம் இவர் வேண்டான்னு சொல்லுவாருங்களா, உடனே அப்படியே பாடுங்க நீங்கள் வச்சு பாடுங்க அப்படின்னு அந்த பதிகம் தான் ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே எல்லா பதிகமும் பாடுற மாதிரி அப்புறம் ஆசிரியர் அதுக்கு பொருளுரை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே அவருடைய சிந்தனை பிரகாரம் குருவின் மூலம் குருவின் திருவிழா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் வந்து நாம் நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம குருகுலத்தை மேன்மேலும் எடுத்து செல்வதற்கு ஒரு படி, எல்லாரும் சந்திக்கிறதுக்கு ஒரு படியாகத்தான் நாம் நினைக்கிறோம். அதற்கு வந்து உமாநந்தினி, கண்ணம்மா, பாலகிருஷ்ணன் எல்லாம் நமக்கு ஒரு ஊக்குவிப்பதாக இருந்தாங்க. அவங்களுடைய முயற்சின்னா ரொம்ப குருகுலத்துக்கு வந்து நீங்கள் செய்கிற பணிகளுக்கு முதல்ல நன்றி. நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் முதல்ல நீங்கள் எடுத்து சொன்னதுக்கு அதற்கு நன்றி. அதற்கெல்லாம் உறுதியாக இருந்த ஆசிரியருடைய திருவடிகளையும் மனமேன்மைகள் வணங்குகிறோம். மேலும் இந்த எல்லாரும் இந்த உங்களுடைய பொன்னான நேரத்தை இங்கே வந்து எல்லாம் செலவழித்து காத்திருந்திருக்கு. டீச்சர்லாம் பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாத்துக்குமே எல்லாரும் மாணவர்களும் பாடம்லாம் எழுதணும். அதனால் எல்லாரும் வந்து இதை வந்து குருகுலத்தின் எல்லாருமே இன்னைக்கு வந்து குருகுலத்தை ஒரு படி மேலே ஏற்றி அதற்காக உழைத்ததற்கும் அந்த உழைத்த எல்லா உங்களுடைய திருவடிகளையும் மனம் நெய்தி ஆமாம், அது அவங்க நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஃபுல்லாக எனக்கு ஸ்பான்சர் வந்து அவங்க கண்ணம்மா அவங்க. அதனால் அந்த குருகுலத்தை இன்னைக்கு எல்லாரும் ஏற்றி அந்த குருகுலத்திற்கு உழைத்த அவங்க அனைவரும் திருவடிகளையும் மனம் நெய்மொழிகளாக வணங்கி. அப்பாவை சொன்னார், இப்போ ஃபோனில் சொன்னார், இதெல்லாம் வந்து முக்கண்ணப்பருடைய ஆசி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அப்படின்னு சொன்னார். அதையும் எங்ககிட்ட சொல்லிட்டு எல்லாரும் நமக்கு வந்து முக்கண்ணப்பர் கூட இருந்து இதெல்லாம் வழிநடத்துவார் அப்படிங்கிறதையும் நினச்சி உங்களுடைய திருவடிகளையெல்லாம் மனம் நெய்மொழிகளாக வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதியே விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.